पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம். ஓரளவு முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் 69வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 69வது ஸ்லோகத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷனையும் இந்த உலகத்துல இருக்க மற்ற மனுஷங்களையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவர் கீதாச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இந்த உலக மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னா துவைத்தத்துல இருக்கும். இந்த தேகம் சத்தியம், இந்த லோகம் சத்தியம், எல்லாம் சத்தியமா நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் அஜ்ஞான இருட்டு அப்படின்னு சொல்ற. அஜ்ஞான இருட்டு அதுதான் நிஷான்ற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரி. எது ராத்திரி? ராத்திரின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாது, ஏதோ ரொம்ப டார்க்கா இருக்கு, ஒன்னும் விவேகம் பண்ணி புரிஞ்சுக்க முடியல. எங்கேயாவது காட்டுல மாட்டிக்கிட்டேன்னா நமக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒன்னும் தெரியாது. அதே மாதிரி இங்க நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, நான் யாரு, இந்த ஜெகத்துனா என்ன, ஆத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன் யார், இது மாதிரி விவேகம் பண்ணி தெரிய முடியாம அஜ்ஞான இருட்டுல இருக்கிறதுனால ஜீவர்கள் ராத்திரியில இருக்காங்கன்னு சொல்லப்படுது. யாருக்கெல்லாம் இந்த மொத்த ஜெகத்தும் இருட்டுல இருக்கு, அஜ்ஞான இருட்டுல. ஆனா பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, விபஸ்சிதா, நல்ல மேதாவியா இருக்கக்கூடியவன், சம்யமி என்ன பண்றான் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாத அந்த விஷயத்துல நான் பிரம்மமா இருக்கேன், இந்த உலகமும் இந்த தேகமும் பொய்யா இருக்கு, இது எல்லாம் அஜ்ஞான காரியம், தோற்ற மாத்திரம் அப்படின்னு ஞானி புருஷன் என்ன பண்றான், அந்த ஞானத்துல இருக்கான். தன்னை பார்க்கிறான். உலகம் ஃபுல்லா தன்னை பார்க்காம இருக்கு, நாமரூப ஜெகத்தை பார்க்குது. இவன் என்ன பண்றான்னா தன்னை பார்க்கிறான். அதனால பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் எல்லாம் எந்த நாமரூபத்துல வேக்கப்ல இருக்காங்களோ, விழிப்படைஞ்சிருக்காங்களோ, அந்த இடத்துல இந்த ஞானி புருஷன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியல, இது எல்லாம் அவனுக்கு தோற்ற மாத்திரமா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லி முடியுது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானாம் சா நிஷா பஷ்யதோ முனேஹே. இந்த இதுல சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு பூத்தானான்ற சப்தம் செகண்ட் லைன்ல விட்டு போயிருக்கு, அதை எழுதிக்கணும். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா வரிசையா பார்த்துக்கிட்டே பாஷ்யம் நேற்று பாத்தீங்கன்னா முனேஹே பஷ்யத்தே பஷ்யத்தோ முனேஹே வரைக்கும் பார்த்துருக்கோம் பாஷ்யம். அதுக்கு மேல இருக்கிற பாஷ்யத்தை பாத்தீங்கன்னா பார்க்கணும். பஷ்யத்தோ முனேஹே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா யாராவது புக் வச்சிருந்தீங்கன்னா 209வது பேஜ்ல ஆரம்பிக்கணும். அத்தக கர்மாணி அவித்யா அவஸ்தாயாம் ஏவ சோத்யந்தே. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுல விழிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்திலையும் விழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சத்தியம் நினைக்கிறதுனால, 7 லோகங்களும் சத்தியம் நினைக்கிறதுனால இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தர்மிகளா இருக்கிற எல்லாத்துக்கும் வேதம் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும், ஃபர்ஸ்ட் முதல்ல வேத கர்மங்களை பண்ணட்டும், சாஸ்திரிய கர்மங்களை பண்ணட்டும் அப்படின்னு வேதத்துல இருக்கக்கூடிய கர்ம காண்டம் என்ன பண்ணுது, அநேக கர்மங்களை எல்லாத்தையும் விதிக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, அத்தக ஆகையினால் கர்மாணி அவித்யாவஸ்தாயாம் ஏவ சோத்யந்தே ந வித்யா அவஸ்தாயாம். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. எவனுக்கு உள்ளுக்குள்ளார ஞானம் வரலையோ அவனுக்கு மட்டும்தான் கர்மங்களை வேதங்கள் விதிக்கின்றன. தான் யாரு, இந்த உலகம் என்னன்னு ஒரு விவேகம் வரல. இப்ப நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கீதா ஃபுல்லா இவர் என்ன பண்றார், சங்கரரும் கீதாச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மாவும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆச்சாரியார்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த விவேகம் வரணும். என்ன விவேகம்? திரஷ்டா மாத்திரம் சத்தியம், திருஷ்யம் இல்லாமே பொய், சொப்பன மாதிரி அப்படின்னு உணர்த்துறதுக்காக பிரயத்தனப்படுறோம். ஆனா எது வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகம் சத்தியம், நானும் சத்தியம், இந்த உலகம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம் நமக்கு நினைப்பு இருக்கோ, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை விதியை ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்ப வேதங்கள் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம காண்டங்கள் மொத்தம் 80,000 மந்திரங்கள் அஜ்ஞானிகளுக்கு கர்ம காண்டம்.
ஆத்மாவை அறியாதவர்களுக்கு வேதத்துல என்ன சொல்லுது, அநேக கருமங்களை சாஸ்திரங்கள் விதிக்கிறது. ஆகையினால் கருமங்கள் கருமாணி அவித்யா அவஸ்தாயாம் ஏவ, அவித்யில இருக்கிற வரைக்கும் தான், அஜானத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவைகள் என்ன பண்ணுது, இதை பண்ணு அதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு நிறைய டோன்ட் டூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேதங்கள் சொல்றது எல்லாமே சாஸ்திரம் நம்ம டு லீடு. சாஸ்திரம் எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளை வழி நடத்துது, இதை பண்ணு இதை பண்ணாதன்னு. அதுக்கெல்லாம் பேரு சோதனான்னு பேர். சோதனா லட்சணோ தர்மஹா அப்படின்னு கர்மகாண்டத்துல ஒரு விதி இருக்கு பூர்வ மீமாம்சால. இந்த மொத்த தர்மம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம்னா என்னது, வேதத்துல எதை செய்யாதேன்னு இருக்கோ அதுதான் தர்மம். சோதனா லட்சணோ தர்மஹா. செய்யணும் எங்கேயாவது இருந்துச்சுன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா அகர் அகர் சந்தியாம் உபாசீத கண்டிப்பா பண்ணணும். அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் இருக்கு அப்படின்னா அதை பண்ணணும். மாஹிம்சியா சர்வாத் பூத்தானின்னு இருக்குன்னா மாஹிம்சியா சர்வா பூத்தானின்னு இருக்கு அப்படின்னா பூத்தங்களை ஜீவராசிகளை எதையோ ஹிம்சை பண்ணக்கூடாது. அன்றுத்தம் மா ப்ரூயாத் இருக்கு அப்படின்னா பொய் பேசாதே அப்படின்னா பொய்ய பேசக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கலஞ்சம் ந பக்ஷியேத், சுராபானம் ந பிபேத், இது மாதிரி நிறைய வச்சனங்கள் இருக்கு. இதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாதன்னு. செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி வாக்கியமும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் பார்த்தீங்கன்னா சோதனான்னு பேர். சோதனான்னு அர்த்தம் விதி வாக்கியம்னு பேர். அப்ப வைதிகத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதை கேட்டாலும் நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம வைதிகத்தை சார்ந்து இருக்கோம். நான் எப்போ பிரயோகம் பண்றது, எதை கேட்டாலும் நான் கேட்பேன் விதி வாக்கியம் ஏதாவது இருக்கா பண்றதுக்கு. வேதாந்தத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்மாவை பத்தின விஷயம் ஏதாவது இருக்கா, கீதையில சொல்லியிருக்கா, இல்ல பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கா, இல்ல உபனிஷதங்கள்ல சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப செய்யாத எந்த விஷயத்துல பிரவர்த்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா வேத விதிகள் இருக்க வேண்டும். அந்த வேத விதிகள் பாத்தீங்கன்னா டோன்ட் டு டூஸ சொல்லுது. அது யாருக்காக அப்படின்னா, நான் யாருன்னு தெரியாத வரைக்கும், அஜ்ஞான அவஸ்தையில இருக்கிற வரைக்கும் தான் வேதங்கள் சொல்கிறது. ந வித்யா அவஸ்தாயம். ஒருத்தருக்குள்ளார அந்த விவேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, இது எல்லாம் பொய், இந்த தேகம் பொய், இந்த மொத்த ஜெகத்தும் பொய்யானது, வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கு. பொய்னா என்ன அர்த்தம், இல்லாம போகாது, இருக்கும், காணல் ஜல மாதிரி தெரியும், ஆனா வாஸ்தவத்துல இல்ல, சொப்பன மாதிரி தெரியும், வாஸ்தவத்துல இல்ல அப்படின்னு எவனுக்கு ஞானம் இருக்கோ அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேதங்கள் எல்லாம் குப்பையா போயிடும். அதனாலதான் ரமண பகவான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த சாஸ்திர குப்பையெல்லாம் கழிச்சு கட்டுப்பா அப்படிங்குவார். அவரோட நிலையில பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த விதிகளும் அப்ளை பண்ணவே முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, தேவபித்ருகாரியாபியாம் ந பரமதி தவ்யம் தைத்திரியத்துல இருக்கு. தேவ காரியத்துல பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டும் பாத்தீங்கன்னா பிரமாதத்தை அடையக்கூடாது. நல்லா முறையா டெய்லி காலையில ஈஸ்வர பூஜை பண்ணணும்னா பண்ணணும். ஒரு ஹோமங்கள் பாத்தீங்கன்னா இந்த நேச்சருக்கு பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு என்ன ஆகுதி கொடுக்கணுமோ அந்த ஆகுதிகள்லாம் கொடுக்கணும். பித்ரு கர்மத்தை பாத்தீங்கன்னா என்னைக்குமே விட்டுறக்கூடாது. டெய்லி காக்கைக்கு பாத்தீங்கன்னா வைக்கணும் கொஞ்சம் பித்ருக்களை நினைச்சு. அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், சிராதம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்ப ஒவ்வொன்னா சொல்லுது தைத்திரியம் பாத்தீங்கன்னா இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு கரெக்டா சொல்லுது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பரமதி தவ்யம். வேதத்தை பாத்தீங்கன்னா டெய்லி படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். தேவபித்ரு காரியத்தை பண்ணியே ஆகணும். அதித்தி பூஜை தேவோ பவ, அதித்தி காரியத்தை பண்ணணும். இது மாதிரி விதி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கேட்டீங்கன்னா போங்க அப்படின்றது. இந்த பூஜை பண்ணணுமே நைட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணணுமே, அதை காட்டிலும் உத்தமமானது எனக்கு கேட்டீங்கன்னா நான் பேசாம ஓங்காரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு பேசாம இருப்பேன். ஐயோ இவருன்னா மௌனமா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை ஆகாது. பித்ரு காரியம் சன்னியாசிக்கு வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பித்ருவாவது மண்ணாங்கட்டியாது. எத்தனை கோடி அம்மா எத்தனை கோடி அப்பா தெரியல. சொப்பனத்துல விதவிதமான அப்பா அம்மா வராங்க, எல்லாம் சொப்பனம் முடிஞ்சோன்னு செத்து போயிடுறாங்க. இல்ல அப்ப யாருக்கு பித்ரு காரியம் என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. சொப்பனத்துல ஒவ்வொரு கேரக்டரா செத்து போகுது. இல்ல இல்லாம போயிடுது மேக்கப்பானோடு. அப்ப ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பித்ரு காரியமா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்ப முடியறது? அதனாலதான் ரமண பகவான் பாத்தீங்கன்னா நல்ல சாதகன்ட்ட சொல்றாரு, யோ இதெல்லாம் விடியா அப்படிங்கிற. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பக்திக்கு வந்துட்டாவே பாத்தீங்கன்னா கர்ம காண்டம் முடிஞ்சு போயிடும். பூர்வ காண்டம் கர்ம காண்டம், கர்ம காண்டத்துக்கு அப்புறம் பக்தி காண்டம், உபாசனா காண்டம், உபாசனா காண்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஞான காண்டம் வருது. பாதி கர்மங்கள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களை விட்டுட்டு மீதி எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ண சொல்லுது பக்திக்கு வரும்போது.
வெறும் வந்து மனசுக்குள்ளார ஈஸ்வர ஜபத்தை பண்ணிக்கிட்டு நித்திய சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கிட்டு நித்திய ஏதாவது ஸ்மான பாவனைக்கு என்ன உண்டோ அதை மட்டும் சின்ன ஒரு பூஜையை வச்சுக்கிட்டு பேசாம இருந்துகிட்டு வேற எந்த கர்மத்தையும் பண்ணாது அப்படின்னு. அப்ப அந்த கர்மங்கள் எல்லாம் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மகாண்டத்துல அஜ்ஞானிகளா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்மகாண்டம் விதிக்கிறது. யாருக்குள்ளார அகம்ன்ற ஸ்புரணம் வர ஆரம்பிச்சிருச்சோ, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகம் 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 என்ற ஸ்புரணத்திலேயே நிற்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, வித்யாயாம் ஹி சத்தியம். இந்த வித்யா உண்டான நிலையில என்ன ஆகும்? வித்யான்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம் மெதுவா 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 ஸ்திரமா ஆயிடுச்சு அப்படின்னா, சிரவணம் மனனம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சிரவணம் மனனத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா தான் மிச்சம் இருக்கும். குருநாதர்கிட்ட இருந்து முறையா கேட்கறது, அதுக்கப்புறம் மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நேத்தி பண்றது, எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தான் மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா வித்யா உதயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மா தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவான்? அவன் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போவான். அந்த நிதித்தியாசனத்து போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்துல போகணும்னா நான் 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 மாத்திரம் தான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இந்த நான் மாத்திரம் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் அந்த ஸ்திதியில நிக்கிறதுக்காக வேற ஏதாவது கர்மத்துல ஈடுபட்டானா என்ன ஆகும்? டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமாகும். அதனால என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, தானே வந்து நிக்கிற சாமர்த்தியம் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த கர்மத்தையும் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த ஆச்சரியர் சொல்றாரு, வித்யாயாம் ஹி சத்யாம். வித்யா உதயமான நிலையில உதித்தே சவித்தரி சார்வரம் இவ. ஆச்சரியர் ரொம்ப அருமையா சொல்றாரு. நல்ல சூரியன் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா இருட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு சார்வரம் இவ தமக பிரணசம் உபகச்சதி அவித்யா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இருட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை அடைகிறதோ, ஏதாவது அப்படிக்கா? பிரணாசம். பிரணாசம் உபகச்சதி அவித்யா. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இருட்டு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாக 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 இருட்டு நாசத்தை அடையுதோ, அதே மாதிரி வித்யா உதயமாக உதயமாக என்னாகும்? அவித்யா வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்தை அடையும், நாசத்தை அடையும். நான் அதுக்காக தான் சூரியனோட எக்ஸாம்பிள். 4 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சூரியன். சிரவணம் முடிஞ்சு மனனம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 12 மணி சூரியன் மாதிரி. அங்க இருட்டுக்கு வேலையே இல்லை. நான் தேகம் அப்படின்ற எண்ணம் போயிடும். இந்த ஜெகத்து உண்மைன்றது போயிடும், சத்தியம் அப்படின்றது போயிடும். அப்ப இது எல்லாம் பொய்யா போயிடும். தான் மாத்திரம் பிரம்ம சத்துவம், பிரம்ம மட்டும்தான் சத்தியம், பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சு. இது வந்து 12 மணி சூரியன். இப்போ உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கு? 5 மணி சூரியன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணி சூரியன், சில பேருக்கு 7 மணி சூரியன், சில பேருக்கு 8 மணி சூரியன். அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் 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 கொஞ்சமா அது நிதானமா உதயமாக உதயமாக அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிட்டே போகுது. பிராக் வித்யா உற்பத்தி. வித்யா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப வந்து வித்யா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவித்யா பிரமாண புத்தியா கிருஹ்யமானா கிரியாகாரக பலபேத ரூபா சதி சர்வ கர்ம ஹேத்துவம் பிரதிபத்தியதே. எங்க வித்யா எங்க கர்ம காண்டம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வித்யா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி. வித்யா உற்பத்தேகே பிராகு. வித்யா வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம்னு அறியறதுக்கு முன்னாடி அவித்யா பிரமாண புத்தியா, அவித்யினால அஜானத்தினால அறியாமையினால நான் என்ன பண்றேன்? எனக்கு வந்து மேன்மை கிடைக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தேடுறான். நான் பிரம்மம்னு இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு யாருக்கும் தெரியல. என்ன பண்றான்? எல்லாத்துக்குமே பரலோகம் போகணும். எல்லாத்துக்கும், உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். அது கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தா இருந்தாலும் சரி, இல்ல இந்த நம்மளோட கைலாயம் வைகுண்டத்துக்கு போற நம்ம சைவ மதமா இருக்கட்டும், வைஷ்ணவமா இருக்கட்டும், எந்த மதங்களா இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் அங்க இல்லை. எல்லாத்துக்கும் இறந்த பிறகு என்ன பண்ணணும்? சொர்க்கம் போகணும், இல்லைன்னா கைலாயம் போகணும். அப்படிதான் இருக்கு. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்க தர்மிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது மார்க்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா, இத பண்ணுனா சோமேன எஜேத சொர்க்க காமகா, அக்னிஹோத்திரம் ஜுகியா சொர்க்க காமக அப்படின்னு அநேக கருமங்களை வந்து பாத்தீங்கன்னா, இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம் அப்படின்னு அநேக கருமங்களை வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிறது. எப்போ அப்படின்னா அவித்யால இருக்கும்போது, வித்யா உற்பத்திக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து பிரமாணத்தை எடுத்துக்கிறீங்க, வைதிக பிரமாணத்தை
பூர்வ காண்டத்தை எடுத்து பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் உங்களுக்கு எது வரல, அதுலதான் பிரமாண புத்தி இருக்கு. ஐயோ பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டத்துல இவ்வளவு மந்திரங்கள் சொல்லியிருக்கு, இதை எப்படி விடுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்குன்னா இன்னும் பூரணமா விவேகம் வரலன்னு அர்த்தம். லௌகிக காரியத்துல அதிகமா ஈடுபட்டு இருக்கோம். பண்பற்று ஜாமுக்கு அதிகமா தேவையில்லை, எதையும் பண்ண வேணாம். ஆனால் நம்ம பண்பற்று ஜாமுக்கு இருக்கு, இருந்தாலும் வெளியில இருக்கிற விவகாரங்கள் ஈடுபடுறோம்னா மகா அஜ்ஞானியா இருக்கோம்னு அர்த்தம். அஜ்ஞான அவஸ்தையில மட்டும்தான் வித்யா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் மற்றவங்க சொல்ற லௌகிக விஷயங்களும் கர்மகாண்ட விஷயங்களும் பிரமாண புத்தியோட கிரகியமானா, பிரமாண புத்தியோட இதுதான் வாஸ்தவம் அப்படின்னு நம்மளால கிரகணம் பண்ணப்பட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துலயும் பேதம் இருக்கு, கிரியா பேதம் இருக்கு, எல்லாத்துலயும் பேதம். பூஜைகள்லயே பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர், என்னோட ஒரு சுவாமி இருந்தார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மால் வச்சிருக்காரு. மால்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சிவலிங்க 4 வச்சிருப்பாரு, அப்புறம் கணபதி 2-3 வச்சிருப்பாரு, சுப்பிரமணியர் வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா டெய்ட்டியோட இதுவும் இருக்கும். நான் தான் கேட்பேன், என்னங்க ஷோரூம் திறந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கில்ட்டி என்னன்னா, ஐயோ நம்ம ஆஞ்சநேயரை விட்டுட்டுமே அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு பூஜை, ஐயோ அப்புறம் லக்ஷ்மி தேவி கோவிச்சுப்பாங்களே, லக்ஷ்மிக்கு ஒரு பூஜை, அதுக்கப்புறம் முருகர் கோவிச்சுப்பாரு, முருகருக்கு ஒரு பூஜை. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லா தேவத்தையும் கொண்டு வந்து வச்சு, எனக்கும் அப்படி இருந்துச்சு முன்னாடி. நான் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லி, நமக்கு இன்னும் தெரியவே இல்லை ஈஸ்வர தத்துவம் ஒண்ணுன்னு தெரியவே இல்லை யாரும். ஏதாவது ஒரு தேவத்தையை வச்சு ஒழுங்கா உபாசனை பண்ணாவே போதுமானது. ஆனா அது கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டி என்னன்னா, இது வேற அது வேற, இது வேற அது வேறன்னு எல்லா தேவதைகள்லயும் பேதம் பார்க்கும். பூஜைகள்ல பேதம் இருக்கு, திரவியங்கள்ல பேதம் இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு கிரியான கர்மத்துல பேதம் இருக்கு. சோடச உபச்சார பூஜை வேற, லகுன்யாசம் வேற, மகன்யாசம் வேற. ஒரே ருத்ர பூஜைக்கு லகுன்யாசம் வேற பிரக்கிரியா, மகன்யாசம் வேற பிரக்கிரியா. அப்ப லகுன்யாசம் மகன்யாசம் மாதிரி நிறைய கிரியாகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேதங்கள் நிறைய இருக்கு. காரகத்துல என்னது, கிரியா கர்மத்தை வந்து சாதகம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு காரகம்னு பேர். கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் வச்சுதானே நம்ம கர்மத்தை பண்றோம். வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், மந்திரங்களை சொல்றோம், கையினால வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோம், இல்ல பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், நல்ல கால்களால பிரதட்சணம் பண்றோம், நல்ல அந்த தேகத்தினால விழுந்து நமஸ்காரம் பண்றோம். இது எல்லாத்துலயும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துலயும் பேதம் இருக்கா? தலை வேற, கை வேற, கால் வேற, மூக்கு வேற, வாய் வேற, பேதம் தான். கிரியால பேதம், அதே மாதிரி காரகம் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேதம். அதுக்கப்புறம் பலன், ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒவ்வொரு பலன். பாத்தீங்க அப்படின்னா நீங்க பூஜா விதானத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில எல்லா பூஜைகளுக்கும் பின்னாடி வந்து பூஜா விதானத்தை பல சுருத்தி ஒன்று சொல்லியிருக்கோம். இதை பண்ணு, இந்த பூஜையை பண்ணா இந்த பலன், இந்த பூஜையை பண்ணா இந்த பலன் அப்படின்னு விதவிதமான பலன்கள். அப்போ கர்மகாண்டம் 80,000 மந்திரங்களுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா 80,000 பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, பலன்ல பேதம். இது மாதிரி பேதத்துலதான் கர்ம காண்டம் இருக்கு. இது வேற அது வேற இது வேற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஆத்ம ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா ஒண்ணு மட்டும்தான், ஏக்கமேவ அத்விதீயம். பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும்தான், பேதம் இல்லை. மத்ததெல்லாம் இந்த ஒரே ஒரு ஆத்மாக்கு மேல கல்பிதங்கள், சொப்பன மாதிரி. சொப்பனத்தை பார்க்கிறவன் ஒருத்தன் தான், ஆனா சொப்பனத்துக்கு மேல தெரியல கேரக்டர், அநேக கேரக்டர் எல்லாம் பொய்யானது. அது மாதிரி பேதங்கள் எல்லாம் பொய். பேதங்களுக்கு ஆதாரமா இருக்கிற தத்துவம் அபேதம், அது ஒண்ணுதான். நான் சொல்றமே, இந்த தேகத்துல இருக்கிற எல்லா நானும் ஒரே நான் தான் அப்படின்னு பேதத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்த அத்வைத வேதாந்தம். அப்ப வேதாந்தம் சொல்லுது பேதம் இல்லைன்னு. கர்ம காண்டம் சித்திக்கிறது எல்லாமே பேதத்துலதான் சித்திக்குது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ந அப்பிரமாண புத்தியா கிரகியமானா கர்மஹேத்துவ உபபத்தி. அப்ப ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, இது மாதிரி சர்வ கர்ம ஹேத்துவம் பிரதிபத்தியத்தை. எல்லா கர்ம காண்டத்திலையும் பேதம் தான் இருக்கு. ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்க கர்ம காண்டத்துல ஈடுபடுறாங்களே, பூஜா பண்றாங்க, நிறைய ஹோமங்கள் பண்றாங்க, அவங்க ஏதாவது இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. யோசிச்சு பாரு, இதெல்லாம் அப்பிரமாணம். வேதத்துல சொல்லப்பட்டதோ இல்ல கர்ம காண்டங்கள் எல்லாமோ இல்ல வெளியில நம்ம பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாமே பொய்யானதுன்னு நினைச்சிட்டு யாராவது பண்ணுவாங்களா? பண்ண முடியுமா? ஸ்ரத்தையோட பண்ண முடியுமா? அப்படின்னா பண்ண முடியாது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் எல்லாம் இருக்காங்க, நல்லா ஹோமம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. நிதானமா இங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்க என்னைக்காவது திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா அடியண்ணாமலைக்கு போங்க. அடியண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குருக்கள் இருக்கார்.
நல்லா நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார வச்சு யாரையும் பார்க்க மாட்டார். ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைப்பார். 3.5 மணி நேரம் ரொம்ப சிரத்தா பக்தியோட பண்ணுவார். பூத்த நாராயணன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு சபரின்னு ஒரு இருக்கார், பட்டாச்சாரியா இருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தமா சிரத்தையா, நேற்று ஒருத்தர் கேட்டேன், இவ்வளோ க்ரௌடு வருது. ஆமா சாமி, பக்தியோட வராங்கல்ல சாமி. பக்தியோட வந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஆரத்தி காட்டுவார், அழுத்துக்கவே மாட்டார். எனக்கு பார்க்கும்போது அந்த ஆந்திரா கிரௌடு வரும்போது, ஆந்திரா பீப்புள்ஸ் வரும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ள என்ன இப்படி இருக்காங்களே, ஆடு மாடு மாதிரி வராங்களேன்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பண்ணி வைக்கிறார். நான் பார்த்தேன், பரவாயில்லையோ, ஐயோ இவ்வளோ பக்குவம் இருக்கே அப்படின்னு. எல்லா இவங்களுக்கும் ஹோமங்கள் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு கணப்பாட்டிகள் வந்து எல்லாம் பண்ணி வைப்பார். அவர் ரொம்ப சுரத்தையா ஒரு அங்கத்தை கூட விட மாட்டார். காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ஹோமம் பண்றதுக்கு எனக்கு வருவார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிடுவேன், எதையும் மிஸ் பண்ண விடவே மாட்டோம் சாமி அப்படின்னு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோம், கர்மகாண்டத்துல என்ன இருக்கோ, ஒரு அங்கத்தையும் விடாம பண்ற சிரத்தா பக்தியோட பண்றது. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை பூரணமா பண்ணணும்னு நினைக்கிறது. இவங்க எல்லாரும் நல்லவங்க. எல்லாத்துக்கும் பிரமாண புத்தி எங்க இருக்குன்னா, சாஸ்திரத்துல பிரமாண புத்தி இருக்கு. எங்க கர்மகாண்டத்துல கர்மகாண்டம் சொல்லியிருக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அந்த விதியை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இது பொய்ன்னு அவங்க சொன்னாங்க, நினைச்சாங்கன்னா அதை பண்ண முடியாது. அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு நினைச்சுதான் இந்த உலக விவகாரங்கள்ல ஈடுபடுறாங்க. இது பொய்ன்னு நினைச்சா இந்த உலக விவகாரங்கள்ல ஈடுபடவே முடியாது. அது மட்டும் இல்ல, பிரமாண பூத்தேன வேதேன மம சோதித்தம் கர்த்தவியம் கர்ம இதி ஹி கர்மாணி கர்த்தா பிரவர்த்தத்தை. அற்புதமா ஆச்சாரிய சொல்ற. வேதம் சொல்லியிருக்குப்பா, இந்த விதி அகரகர் சந்தியாம் உபாசீத அக்னிகோத்திரம் ஜுஹ்யாத் சோமேன எஜேத, இது மாதிரி விதிகள்லாம் தேவ பித்ருகாரியாபியாம் ந பிரமதித்தவ்யம், இது மாதிரி விதிகள் எல்லாமே இருக்கு சாஸ்திரத்துல. எல்லா விதிகளும் வந்து பாத்தீங்கன்னா பிரமாண பூத்தேன வேதேன, பிரமாணம் அத்தாட்சி ஆதாரம். நமக்கு எது ஆதாரம்? இந்த வேதம் தான் ஆதாரம். அந்த வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா மம சோதிதம் கர்த்தவியம், இந்த வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு அந்த வேதம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டளை இருக்கு. அது மட்டும் இல்ல, கர்ம இதி கர்த்தவியம் கர்ம இதி, இதுதான் உன்னுடைய கர்த்தவிய கர்மம் அப்படின்னு கட்டளை இருக்கு. இதிஹி கர்மாணி கர்த்தா பிரவர்த்ததை, இந்த விதமா மனசுல நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணிட்டு இருக்கான், கர்த்தவிய கர்மத்துல ஈடுபடுறான். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சு நல்ல ஜாபுக்கு போகணும்னு அப்பா சொன்னார். அதனால நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டாக்டர் ஆகணும்னு அப்பா அம்மா சொன்னாங்க, அதனால நான் ட்ரை பண்றேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஃபாலோ பண்றதெல்லாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரியவங்களா இருக்கிறவங்களோட வச்சனங்களை ஃபாலோ பண்றோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேதத்துல சொன்ன, வேதம் படிச்சவங்க எல்லாம் வேதத்துல சொன்னதை ஃபாலோ பண்றாங்க. எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்குன்னா, இது எனக்கு செய்ய வேண்டிய கர்மா, நான் செய்யணும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கர்த்தா ஒரு கர்மத்துல பிரவருத்தி பண்றான். அதனால ந அவித்யா மாத்திரம் இதம் சர்வம் நிஷாயிவ இது, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், இதெல்லாம் ராத்திரி மாதிரி, இது அஜ்ஞான விஷயம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான் அப்படின்னா அது மாதிரி கர்மத்துல பிரவருத்தி பண்ண முடியாது. அவனுக்கு தெரியவே தெரியாது, இது எல்லாம் அவித்யா மாத்திரம்னு தெரியவே தெரியாது. அப்ப உலகத்துல கர்மத்துல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அதுல 99% மனிதர்கள் இது எல்லாம் அவித்யான்னு தெரியாம இது எல்லாம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு தான் பண்றாங்க அப்படின்னு ஆச்சாரியா சொல்றாரு. ஆனா எஸ்ய புனக, ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒருத்தன் இருக்கான், யாரோ ஒருத்தர் கஷ்டித் தீரஹா. இப்ப என்ன மாதிரி உங்களுக்கு ஆச்சாரியார் வந்து சொல்லி கொடுக்குறார், பண்ணுனா ஒன்னே ஒண்ணு பண்ணணும், கர்மா எந்த கர்மா பண்ணினாலும் காமம் வந்துச்சு ஜென்மம் கொடுத்துரும். அப்ப என்ன பண்ணணும், எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வர இச்சா, ஈஸ்வரனுக்கான கர்மா, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு, அது எப்படி பண்ணணும், ஸ்வதர்மத்தை பண்ணணும். அவங்களோட கர்மத்தை மட்டும் ஈஸ்வர பூஜையா பண்ணணும் அப்படின்னு நம்ம கீதால வந்து 18வது சாப்டர் வரைக்கும் பார்க்க போறோம். பின்னாடி வரப்போகுது, ஸ்வகர்மனா தம்மபியர்ச்ச சித்திமிந்திரதி மாணவகா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கு. அவன் கர்மத்தை வந்து ஈஸ்வர பூஜையா பண்ணி அந்த ஈஸ்வரனை அடைகின்றான், பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னு பின்னாடி வரப்போகுது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆசிரமத்துல இருக்கிற கர்மங்களை அவங்க ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி பண்ணணும். அப்ப ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு, நிஷ்காமிய கர்மம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உபாசகனா இருந்தீங்கன்னா விராட்டா பாக்குறது. நான் வந்து
கர்மா பண்றேன் எதுக்காக அப்படின்னா இது மொத்தமும் ஈஸ்வர ரூபம். இந்த ஈஸ்வர ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு நான் ஒரு சேவையா ஒரு பூஜையா இதை பண்றேன் அப்படின்னு எந்த கர்மா பண்ணாலும் பூஜையா பண்றது, அதுக்கு பேர் விராட் உபாசனா. கர்மயோகம், அதுக்கு அடுத்தது விராட் உபாசனா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞானம் வரும்போது, இப்ப நான் சிரவணம் மனனம்லாம் நான் இப்ப நல்லா மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட திருஷ்டில இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய ஞானி புருஷர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. எப்படி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா, வேதாந்தத்துல நல்ல நிச்சயம் இருக்கிறவங்க பாக்குறாங்க, இந்த சரீரத்துல எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் கர்ம ஆபாசம், நான் செய்யவில்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, இந்த சரீரத்துல கர்மம் சம்பவிக்குது, நான் திரஷ்டாவா இருந்து பார்க்கிறேன் அப்படின்ற பாவத்துல ஆபாசம்னு நினைச்சுக்கிட்டு தோற்ற மாத்திரம்னு நினைச்சுக்கிட்டு இதுல எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம பண்றவங்க இருக்காங்க. அப்ப 3 வெரைட்டியா பண்ண முடியும். நிஷ்காமம், அதுக்கப்புறம் மூணுத்திலையுமே பலன்ல ஆசை இல்லை. நிஷ்காமம், அதுக்கு அடுத்தது விராட் உபாசனையா பண்றது, ஈஸ்வர ஆராதனையா. அதுக்கப்புறம் 3வது ஆபாசம்னு நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதோ பிராரப்தத்துல அந்த சரீரத்துல நடக்கிறது எல்லாத்தையும் வெறுமனே பார்த்துக்கிட்டே தோற்றம் அப்படின்னு பார்த்துட்டு போறோம். இந்த 3 தான் சாய்ஸ் இருக்கு. இது மாதிரி எவன் நிசா இவ அவித்யா மாத்திரம் இதம் சர்வம் வேதஜாத்தம் இது ஞானம், எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருட்டுங்க. இருட்டுனா என்ன அர்த்தம்? அவித்யா மாத்திரம். இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அஜானத்தோடது. தெரியுது, காணல்ல ஜலம் தெரிகிற மாதிரி, கைத்துல பாம்பு தெரிகிற மாதிரி இந்த ஜகத்து தெரியுது, சிப்பியில வெள்ளி தெரிகிற மாதிரி தெரியுது, சொப்பனம் சம்பவிக்கிற மாதிரி இதுவும் இருக்கு. இது எல்லாம் அவித்யா மாத்திரம் தான். இதம் சர்வம் பேத ஜாதம். பேதம் எங்கெல்லாம் தெரியுதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜானம். சொப்பனத்துல தெரிகிற மாதிரி பேதம் இல்லவே இல்லை. வேக்கப்பானதுக்கு பிறகு பேதம், சொப்பனம் எங்க போச்சு? இல்ல. காணல் ஜலம் பார்த்தோம், பக்கத்துல போனா பிடிக்க முடியுதா? முடியாது. சிப்பியில வெள்ளி தெரிஞ்சது, போய் பக்கத்துல பார்த்தா என்னாச்சு? போச்சு. சிப்பிலாம் இருக்கு ஒழிய வெள்ளி காணோம். கைத்துல பாம்பு தெரிஞ்சது, பாம்பை வந்து வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? இல்லாம போச்சு. லைட்டை போட்டோன்னு கயிறு தான் இருக்கு, பாம்பு காணா போச்சு. அப்ப நம்ம எதையெல்லாம் பார்த்தோமோ அதுல வந்து ஆதார தத்துவமா இருக்கிறது சத்தியம், அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் போய் அப்படின்னு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதோ, எவனுக்கு ஞானம் உண்டோ, தஸ்ய ஆத்மஜ்ஞஸ்ய, அந்த ஆத்மாவை தெரிந்தவனுக்கு சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரோ ந பிரவருத்தௌ. அவனுக்கு என்னப்பா அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற சர்வ கர்ம சந்நியாசத்துல மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம். இது நல்லா புரிஞ்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை வேற, ஞானம் வேற. இந்த 2 செப்பரேட் பண்ணிங்க. சிரவண காலத்திலேயே உங்களுக்கு ஞானம் வரும். ஆனா எப்படி இருக்கும்? நான் சொல்லியிருக்கேன்ல, 4 மணி சூரியன், 5 மணி சூரியன், 6 மணி சூரியன், 7 மணி சூரியன், 8 மணி சூரியன், இப்படியே மெதுவா ஞானம் திருடமாகிட்டே போகும். சிரவண காலத்துல பண்ண 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 நல்லா உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளதான் அஜ்ஞானம் இருக்கு, நம்மளோட புத்தியில தான் அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானத்தை இந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா லைட்டு போட்டு மெதுவா அந்த இருட்டை வந்து போக்க ஆரம்பிக்கும். இந்த சிரவண ஞானம், மனன ஞானம், மனனம் யாருமே போறது இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. மனனம் தான் முக்கியமானது. மனனம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொய்யை எல்லாத்தையும் நீக்கிறத பண்ணு. நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். நிறைய இந்த உலகத்துல கேட்கிறவங்க இருக்காங்க, ஆனா நேர்த்தி பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. நேர்த்தி பண்ணணும், இது பொய் அப்படின்னு கேட்டதை எல்லாத்தையும், ஞானத்தை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்படி பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா புத்தி வந்துடும். இந்த உலகத்துல எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி எல்லாம் வேஸ்ட், எல்லாம் நிஸ்சாரம். இந்த உலகத்துல எதையாவது அடைஞ்சமே, ஏதாவது இந்திரிய சுகத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப்பா இருக்கு. நம்ம அடைஞ்சதெல்லாம் என்னது? ஒரு இந்திரியத்துக்கு வந்து ஒரு பிளஷர் கொடுக்குது, அவ்வளவுதான். நல்லா ஏசி போட்டுக்கலாம், நல்லா கார்ல போகலாம், நல்ல பங்களால வாசம் பண்ணலாம், நல்ல பெட்ல படுத்துங்கலாம், நல்ல உணவு சாப்பிடலாம், நம்ம நினைச்சதை எல்லாத்தையும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் இந்திரியங்களோட பிளஷருக்கு மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல சுகத்தை அடைஞ்சோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் அடையவே இல்லை. வாஸ்தவ சுகம் எது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்க ஆத்ம சுகம். இப்படி ஒரு ஞானம் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பேர் தான் நான் சத்தியம், எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற ஞானம் இருக்கா, அதுதான் ஆத்மஜ்ஞஸ்ய சர்வ கர்ம சந்நியாசம். அவன் எது கர்மா பண்ண போறான்? ஏன்னா கர்மா எங்க விளையும், எங்க இருந்து உண்டாகும் அப்படின்னா, கர்மத்துக்கு முன்னாடி காமம் இருக்கும்.
காமம் எங்க இருக்கோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அவித்யா இருக்கும். அவித்யா, காமம், கர்மம். அவித்யா எது அப்படின்னா நான் தேகம், இந்த உலகம் சத்தியம் அப்படின்னு யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அவித்யா இருக்கு. அவித்யா இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் சத்தியமா நினைக்கிறான். இதை அடையறதுக்கான காமம் உண்டாகுது, ஆசை உண்டாகுது. அதை அடையறதுக்கான காமத்தை அடையறதுக்காக ஒரு கர்மத்தை பண்றான். அப்ப எந்த கர்மம் பண்ணினாலும் பின்னாடி என்னெல்லாம் இருக்கும்? ரெண்டு இருக்கணும். எந்த கர்மம் எங்க சம்பவிச்சாலும் அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? காமம் இருக்கணும். அந்த காமத்துக்கு பின்னாடி அவித்யான்ற அஜ்ஞானம் இருக்கணும். அவித்யா, காம, கர்மம், இதான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அவித்யா நாசமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது எல்லாம் பொய், இந்த ஜெகத்து பொய் அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாச்சு அப்படின்னா, ஈரேழு லோக்கமும் வெறும் சொப்பன மாதிரின்னு ஒருத்தனுக்கு தோற்ற மாத்திரம் அப்படின்னு உண்டாச்சுன்னா அவன் எதை ஆசைப்படுவான்? ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு ஆசை உண்டாகல அப்படின்னா எந்த கர்மத்தை பண்ணுவான்? கர்மத்தை பண்றதுக்கு அவனுக்கு தோணாது. கர்மம் பண்ற அவசியமும் இல்லை. அதனால அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன பண்ணணும்? சிரவணத்தை முடிச்சவன், மனனத்தை முடிச்சவன் என்ன பண்ணணும்? எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்ய வேண்டும். சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரம். அது மாதிரி சிரவண மனனத்தினால தெளிவடைஞ்சவனுக்கு எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்யறதுல மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், ந அதிகாரம் ந பிரவருத்தோ, ஒரு இது போட்டிருக்கார், கர்மத்தை பண்றதுல இல்ல, எந்த கர்மத்தையும் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ந பிரவருத்தோ, கர்ம பிரவருத்தியில அதிகாரம் இல்லை. அதே மாதிரிதான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்ண போறார்? 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆச்சாரியார் சொல்றார். 5:17 அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். தத்புத்தய ததாச்ச தர்ஷயதி. இதே விதமா இப்ப நம்ம சொன்னாக்க பேசிட்டு இருக்க பாத்தீங்களா சங்கரர் பாஷ்யத்துல இருந்து, இதே விதமா தான் கிருஷ்ண பரமாத்மாவும் ஸ்லோகத்தை சொல்கிறார். என்ன ஸ்லோகம் இருக்கு? 5:17 தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. அற்புதமான ஸ்லோகம். உங்களுக்கு தமிழ்ல பண்ணும்போது தத்புத்தயா அப்படின்றது பதிலாக 2 வாட்டி ரிப்பீட்டேஷன் மனசுன்னு போட்டுருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த புத்தியில் மட்டும் எழுதிக்கணும். முதல்ல இருக்கிற வசனத்துல பாத்தீங்கன்னா எவர்களுடைய புத்தி பரமாத்மாவில் ஒன்றி இருக்கிறதோ, முதல்ல புத்தி எழுதிங்க. 2வது மனசுன்னு எழுதிக்கணும். எவர்களுடைய புத்தி பரமாத்மாவில் ஒன்றி இருக்கிறதோ, இப்ப சதா காலம் பாத்தீங்கன்னா அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நான் 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 நான்லயே தொடர்ந்து எவனுக்கு பாத்தீங்கன்னா நிக்கியதோ தத்புத்தயா. தத்புத்தினா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்தை தான் அடையணும் அப்படின்னு லட்சியம், சங்கல்பம். புத்தின்றதுக்கு அர்த்தம் சங்கல்பம். அந்த புத்தியில தான் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? மத்பரக வரும். அங்கதான் என்னையே அடைய வேண்டும் என்று அமரட்டும். ஆசீத மத்பரகன்னு இருக்கு பாத்தீங்களா? யுக்த ஆசீத மத்பரக பார்த்து முடிச்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னையே லட்சியமா கொண்டு இருக்கிறது, பகவானை தான் அடையணும் அப்படின்னு தத்புத்தி. அதுக்கப்புறம் தத்புத்தய ததாத்மானக அப்படின்னா மனசையும் இந்திரியங்களையும் சதா காலமும் அடக்கி மனசையும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையே சிந்திக்கிறது, ஆத்மாவையே சிந்திக்கிறது. தத்புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக. தன்னிஷ்டான என்ன அர்த்தம்? தொடர்ந்து அதிலேயே நிக்கிறது, வேற எந்த காரியமும் இல்லை, தொடர்ந்து அதிலேயே நிக்கிறது. தத்பராயனாக அதையே பாத்தீங்கன்னா பரம லட்சியமா வச்சிருக்கிறது, பரம கதியா கொண்டிருக்கிறது. அவங்க என்ன ஆகுறாங்க? நிஷ்டையை அடைந்து கச்சந்தி புனராவிருத்தி, அவர்கள் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வராத நிலையை அடைகிறார்கள். ஞான நிர்தூத கல்மஷாகா, அவர்களுடைய ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க சித்தத்தில் இருக்கிற சங்கல்பம், வாசனைகள், கர்மங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி பிரம்மமா ஆக்கி விட்டுரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜீவனா இருந்துகிட்டு இருக்கும்போதே ஜீவன் முக்தனாய் என்ன பண்றாங்க? லிபரேஷனை அடைகிறார்கள் அப்படின்னு நிஷ்டையை பத்தி சொல்லியிருக்கு. அப்போ நான் எங்கேயாவது நிஷ்டையை ஸ்வீகாரம் பண்ணணும்னு வச்சுங்களேன், விவகாரம் பண்ண முடியுமா? பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே விவகாரத்தை பண்றோம். யோசிச்சு பாரு, பாடம் கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்கள்ட்ட பேசுறது, அவங்கள்ட்ட பேசுறது, ஒய்ஃப்ட்ட பேசுவோம், பால்காரன் வருவான், பால்காரன் இது பண்ணுவோம். இப்ப ஞானத்திலேயே நம்மளால நிக்க முடியல, அப்ப ஞான நிஷ்டைக்கு எப்படி போறது? யோசிச்சு பாரு. மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய பேர். மியூட் பண்ணி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்ப வரதராஜன் பேசிட்டு இருக்காரு ஒய்ஃபோட. வரதராஜன் சார் பேசிட்டே இருக்கீங்க கிளாஸ்ல, அதெல்லாம் எவ்வளவு தப்பு யோசிச்சு பாருங்க.
பகவத்கீதை போயிட்டு இருக்கும்போது பேசலாமா அது மாதிரி? இப்ப விவகாரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு ஒரு மணி நேரம் எந்த விவகாரமும் இல்லாம பேசாம கவனத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ்டா சிரவண ஞானத்துல கொடுக்கறதுக்கே நமக்கு சிரமமா இருக்குன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறது எவ்வளவு டஃப் யோசிச்சு பாரு. அப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் சன்னியாசம், சர்வ கர்ம சந்நியாசம். எந்த கர்மத்தையும் பண்ணாம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசாம வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்தை நிக்கிற தன். அதான் சொல் தத் புத்தையா ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக கச்சந்தி அபுனராவிருத்திம். ஆச்சாரியார் சொல்றார் இத்தியாதினா ஞான நிஷ்டாயாம் ஏவ தஸ்ய அதிகார. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையில மட்டும்தான் அதிகாரம். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாச்சோ அவனுக்கு அதிகாரம் ஞான நிஷ்டையில, கர்மத்துல இல்லை. ஞானம் உண்டாகாதவனுக்கு ஞானத்தை அடையிறது இல்லை. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்காக உட்கார்ந்து இருக்கீங்க, அப்ப உங்களோட போக்கஸ் எங்க இருக்கணும்? ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் என்ன சொல்றார், கீதாச்சாரியார் என்ன சொல்றார், ஆச்சாரிய சுவாமி அதை எக்ஸ்பிளைன் எப்படி பண்றார் அப்படின்னு உள்வாங்கிறது, அந்த ஞானத்தை கிரகணம் பண்றதுல தாற்பயம் இருக்கும். மனனம் பண்றவன் என்ன பண்ணணும்? கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருக்கீங்க, இப்படி சொல்லியிருக்கீங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, இது தப்பா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு அந்த மனநத்துல அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கணும். நிதித்தியாசனம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சதா காலம் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்தை இருக்கணும். இந்த மூணுத்துலயுமே என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத கர்மம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. சின்ன வேலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இப்ப நான் வந்து மோட்டர் போடுறதுக்காக போயிருக்கேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் போடாம ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் மோட்டர் போட்டிருந்தா என்ன ஆயிடும்னா பாதி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணணும், கிளாஸ் கட் ஆகும். இல்லை அப்படின்னா கிளாஸ் கட் ஆகுதுன்னு இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா தண்ணியில் இப்போ தண்ணி ப்ராப்ளமாக இருக்குது, என்ன ஆகும், டேங்க்கு காலி ஆகிடும், எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடும். அதுக்கப்புறம் 4 நாளைக்கு தண்ணி வராது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிரவணம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். நடுவில் அந்த காரியத்தை ஒரு வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணுறது கூட முடியாது அப்படின்னா அப்போ நான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு உட்கார்ந்தா விவகாரங்களை நிறைய வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். பால்காரன் வருவான், பேப்பர்காரன் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், எல்லாம் கீரைக்காரமா வருவாங்க, கீரை கொடுப்பாங்க, பூக்காரர் வருவார், பூ கொடுப்பாரு. மாமா கீழ் வீட்டு மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாம் நடக்கும். சாமி எனக்கு நமஸ்காரம் சாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்த காரியம் போக வேண்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்த காரியத்துக்கோ இல்லை அமாவாசை தர்ப்பணமோ எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டி இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும், தப்பு இல்லை, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும். அப்போ நிஷ்டையை சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சிரவணத்துல பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுவே ப்ராப்ளம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா விட்டு தான் சிரவணமே பண்ண முடியும். மனநம் நேத்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப பலம் வேணும், நேத்தி பண்றது ரொம்ப பலம் வேணும். அப்புறம் நிதித்தியாசனத்துல உட்காரணும்னா ரமண பகவான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்க வேண்டியது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்போ நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் தான் அதிகாரம். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு இத்தியாதினா ஞான நிஷ்டாயாம் ஏவ தஸ்ய அதிகாரம். எவன் சிரவணம் மனனம் பண்ணிட்டானோ அவனுக்கு ஞான நிஷ்டையில மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. தத்திராபி பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான், எங்க அவன்கிட்ட கூட தத்திராபி பிரவர்த்தக பிரமாண அபாவே பிரவருத்தி அனுப்பபத்தி இதுச்சு, எங்க சந்நியாசம் பண்ணிக்கணும் விதி இல்லையே எங்கேயும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியல. பாவம், சன்னியாசத்துக்கான விதிகள் இருக்கு. எதகரேவ வரஜேத் ததகரேவ பிரவ்ரஜேத் நாரத பரிவராஜக உபனிஷத்துல இருக்கு. அப்புறம் வேதத்திலேயே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சன்னியாசி சிரவணம் குறியாத்துன்னு இருக்கு. சன்னியாசி சிரவணம் குறியாத்து சன்னியாசம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணிட்டு இருக்கு. உலக விவகாரங்கள்லாம் வைராக்கியம் வரட்டும், வந்ததுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துட்டு வந்து குருநாதத்தை உட்காந்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம என்ன பண்ணலாம், சிரவணம் 3 வருஷத்துல முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து சிரவணம் பண்ணீங்கன்னா 10-15 வருஷம் ஆனா கூட கிளியர் கிடைக்காது. பிரஸ்தான திரத்தை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஏன்னா விட்டு கேட்போம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் ஆயிடுச்சா எல்லாத்துலேருந்து ஃபோன் வர ஆரம்பிக்கும். சாமி நான் அமெரிக்கா போகணும், நான் லண்டன் போகணும், நான் சுவிட்சர்லாந்து போகணும், நான் ஆஸ்திரேலியா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், பொண்ணு கூப்பிடுறது, பையன் கூப்பிட்றான் அப்படின்னு ஒவ்வொருத்தராக இப்போ மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. எனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு போக்கடமே இல்லை. வீட்டை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. போக்கடை ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சாமி 4 கிளாஸ் வைங்க, 10 கிளாஸ் வைங்க, 4 ஃபுல்லாக வைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வேலை.
படிக்கிறது மட்டும்தான் வேலை, படிக்கிறதையும் மனனம் பண்றதையும் நிஷ்டையில இருக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு இருந்தா. அப்ப அதுக்காக தான் விதி வாக்கியம் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த எல்லாத்துலயும் உனக்கு வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு சிரவணம் பண்ணவா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துல சிரவணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் மனனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிஷ்டைக்கு போயிடலாம். இல்ல அப்படின்னா சந்நியாசம் பண்ணாம விவகாரத்துல இருந்துகிட்டு பண்ணும்போது என்ன ஆகுனா 20-25 வருஷம் ஆகும் படிச்சு முடிக்கிறதுக்கு. அதுவும் கம்ப்ளீட்டா முடியாது. பாருங்க, யாரெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா 4 சூத்திரம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பிருகதாரண்யத்துல ஒரு சாப்டர் படிப்பாங்க, சாந்தோக்கியத்துல ஒரு சாப்டர் படிப்பாங்க, உபனிஷத்து மெயின் உபனிஷத்துல முக்கியமானதெல்லாம் விட்டுட்டு அது இல்லாம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பரமாவே இருக்காது, பிரவருத்தி பரமாவே இருக்கும். சோப் போடுற மாதிரி வித்யாவா இருக்கும். புரிஞ்சா போதும். அப்ப வித்யாவே சிரவண காலமே வந்து சிரவணமே வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பூரணமாகும், மனனத்தை நல்லா பண்ண முடியும், நிஷ்டையை சம்பாதிச்சு ஜீவன் முக்தனா ஆக முடியும் அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்றார். அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் பண்ணு விதியே இல்லைங்களே, அகரகர் சந்தியாம் உபாசித்த மாதிரி விதி இல்லையே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அவன் பார்க்காத விதிய அவனுக்கு தெரியல பாவம். ஆச்சாரியார் சொல்றாரு, பிரவருத்தி அனுப்பபத்தி இதிச்சே, அதாவது பிரவர்த்தக பிரமாண அபாவே பிரவருத்தி அனுப்பபத்தி இதிச்சே, பிரவருத்தி பண்றதுக்கு சந்நியாசம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற விதி வாக்கியங்கள் இல்ல, அதனால சந்நியாசத்துல பிரவருத்தி யாரும் பண்ண மாட்டாங்களே, சன்னியாசத்துல ஈடுபடுறது எங்கேயும் சம்பவிக்காதே அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா ஆச்சாரியா சொல்றா, இல்லப்பா ரொம்ப அற்புதமானது. இப்ப நான் சொன்னது விதி வாக்கியம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். எந்த சமயத்துல உனக்கு வைராக்கியம் வருதோ அந்த சமயத்துல அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணு, சன்னியாசம் கொல்லுன்னு இருக்கு. சொல்லாமல் சன்னியாசம் கொல்ல, அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே போயிடும். நான் என்னோட சிஷ்யரோட அப்பாவை பத்தி அடிக்கடி சொல்றது. எனக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடிட்டர் சுவாமின்னு பேர். அவர் பேர் ஆடிட்டர். எல்லாம் ஆல்மோஸ்ட் 72 வயசு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாடம் படிக்க வந்தார். சன்னியாசம் நான் தான் கொடுத்தேன். அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவை பற்றி பேசுனார். அப்பா வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிட்டார் சாமி. காணா போயிட்டாரா? எனக்கு ஆச்சரியமாச்சு. அப்பா காணா போயிட்டாரா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சாமி, அப்பா காணா போயிட்டார். எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல காலை பொழுது, ஃபைன் மார்னிங். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சுவாமி வந்து ஆடிட்டராக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆஃபீஸ் போகிறது. கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் வருது. யாருக்குன்னா, மாட்டு பொண்ணுக்கும் மாமியாருக்கும். எல்லா வீட்லையும் நடக்கிறது தானுங்க. மாமியாருக்கும் மருமகனுக்கும் சண்டை இல்லாத வீடு ஏதாவது இருக்கா? இவங்க 2 பேரும், அது ஒரு கிச்சனில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஏதோ நடக்கும் இல்லை, ஏதோ ஒரு வார்த்தை வருது. அப்பா கேட்குறாரு பையனை பார்த்து, ஏப்பா என்னப்பா அப்படின்ற. இவர் என்ன பண்றாரு, ஆடிட்டர் சுவாமி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இது எப்பவும் போல நடக்கிறது தானேப்பா, நீ பாட்டுக்கு பேப்பர் படி, நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போறேன், அது பாட்டுக்கு டெய்லி நடக்கிற மாதிரி நடந்து முடிச்சிடும் அப்படின்ட்டு இவர் ஆஃபீஸ் போயிட்டார். போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அப்பா வந்து ஒரு துண்டி சீட்டி எழுதி வச்சிருக்காரு, ஸ்ரீராமர் துணை, நான் போகிறேன் தேட வேண்டாம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இது மாதிரி ஆட்கள்லாம் கூட இந்த உலகத்துல இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஸ்ரீராமர் துணை, என்னை தேட வேண்டாம், நான் போகிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வைராக்கியம் வந்து போச்சு. என்னடா இது சனிய, இந்த சம்சாரம் நீடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன், இந்த பஞ்சாயத்து பண்ணி எப்ப முடியறது? கிளம்பி போயிட்டார். இவங்க ஊர் ஃபுல்லா ரிஷிகேஷ், ஹரித்வார், காஷி எல்லா க்ஷேத்திரத்தையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அப்பா எங்க போனாருன்னே தெரியல. இதான் வைராக்கியம்ன்றது. என்ன ஒரு க்ஷணத்துல அவருக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அவர் கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 70 above 70 ஏஜ்ல வந்து ஒருத்தருக்கு வீட்டை விட்டு போகணும்னா எந்த அளவுக்கு வைராக்கியம் இருந்திருக்கு. விட்டு போனா திரும்ப வரவே இல்லை. இது மாதிரி நிறைய பேர் இப்ப என்னோட வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க, பையன் காணா போயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, பையன் போய் எங்க போனானோ ஏது போனானோ. இதே மாதிரி என்னோட சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சாத்துக்கள் இருக்காங்க. எப்ப வைராக்கியம் வந்ததோ அப்பவே விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தேடலுக்காக குருவநாதரை நோக்கி போயிடுறது. அப்படியே போறது, எந்த பிளானிங்கும் இல்லை, அப்படியே விட்டுட்டு போறது. நம்ம இப்ப ரிஷிகேஷ்லாம் போறதெல்லாம் பிளான் பண்றோமா, அங்க போய் எங்க தங்கணும், என்ன ட்ரெயின், என்ன ரிசர்வ் பண்ணியிருக்கா, வெயிட்டிங் லிஸ்டா, இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா, அங்கே எங்கே தங்கணும், என்ன சாப்பாடு கிடைக்குமா, நார்த் இந்தியன் சாப்பாடா இல்லை சவுத் இந்தியன் சாப்பாடா, கிளைமேட் எப்படி இருக்கும், யாராவது தெரிஞ்சவங்க அங்கே கைட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்க்குறோம்ல. நாங்களாம் போகும்போது அப்படிலாம் போகல, டம் டக்குன்னு போய் கிளம்பியே அங்கே போய் விழுந்தாச்சு.
குருநாதர் பார்ப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார்ன்ற ஒரே நம்பிக்கை. அப்போ குருநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் நம்பி குருவையும் அவர் தான் அமைச்சு வைக்கிறார். அதையே நம்பி போறது. அப்போ கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் கிடைக்கும், வீட்டோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, மனனம் நடக்கும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கும் போக முடியும், நீட்டா ராஜபாட்டையா போயிடும். டிஸ்ட்ராக்ஷனோட இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியா நடக்காது. காரியம் நடக்கும், அது என்னன்னா கொஞ்சம் வீட்டை குறை தொட்டு குறையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்ப அதனால இவன் பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு எந்த விதிவாக்கியங்களும் இல்லையே சுவாமி, விதிவாக்கியங்கள் இல்லாததுனால அதுல பிரவருத்தி பண்ண முடியாதே அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன இல்லப்பா. ஏன் அப்படின்னா சுவாத்ம விஷயத்துவாத் ஆத்ம ஞானசி. ஆத்ம ஞானம் என்னன்னா சிரவணம் மனனம். ரெண்டு சந்நியாசத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவாசியத்துல சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ரெண்டு விதமான சந்நியாசம். ஒன்னுத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துச்சு, 18வது ஸ்லோகத்துல வந்துச்சு. ஞான சந்நியாசத்தை பத்தி பேசும்போது சொன்னேன். சந்நியாசத்துல ரெண்டு வெரைட்டி தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம், இன்னொன்னு வித்வத்து சந்நியாசம். இதான் ரெண்டு மனசுல நல்லா புரிஞ்சு. இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றோம், திடீர்னு வைராக்கியம் வந்த மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா யோசிச்சவங்க யோசிச்சு சிரவணம் பண்றதுக்காகவே சந்நியாசம் எடுத்துக்கிறவங்க. நான் வந்து ஆத்ம ஞானத்தை அடையணும், அதனால பாடம் கேட்கணும், ஃபுல் டைம் இதுலயே என்கேஜா இருக்கணும் அப்படின்னு யார் சந்நியாசம் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு பேரு விபிதிஷா சந்நியாசம். வேத்தும் இச்சா விபிதிஷா. பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் இச்சையினால் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசத்துக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம். நான் வீட்டை விட்டு போயிட்டேன், என்னோட சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னு அவர் சொல்றார், ஒரு சும்மா அப்படின்ட்டு. அப்ப காயத்ரியை கொடுத்து காயத்ரியை வந்து பண்ணிட்டு இருக்காரு, காயத்ரி அபியாசம் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நல்லா சிரவணம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா தபசனா பண்ணதுக்கு பிறகு சுவாமிகிட்ட போய், சுவாமி நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி எடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ உனக்கு தெரியும் சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு உனக்கு தெரியும். நிஷ்டைக்காக, மனனத்துக்காக, நிஷ்டைக்காக எடுத்துக்கிற சந்நியாசம், சிரவணத்துக்கு பிறகு எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேரு வித்வத் சந்நியாசம் பேரு. வித்வத் சந்நியாசம்னு என்ன அர்த்தம், அறிஞ்சாச்சு, ஆத்ம ஞானம் வந்தாச்சு. வித்வத்துனா ஆத்ம ஞானம் வந்தாச்சு. அந்த ஆத்ம ஞானத்துல நிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற சந்நியாசம் எதுவோ, நிஷ்டைக்காக எடுக்கிற சந்நியாசம் எதுவோ அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம்னு பேரு. அப்போ ஞானத்துக்கு முன்னாடி எடுக்கிறது ஞானத்துக்காக, ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு ஞானத்துல நிக்கிறதுக்காக எடுக்கிறது வித்வத் சந்நியாசம். இந்த ரெண்டு சந்நியாசம் இருக்கு. இதுல ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசத்தை பத்தி இங்க சொல்ற. வித்வத் சந்நியாசம் என்னது, சுவாத்ம விஷயத்துவாத் ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் எதை பத்தினது அப்படின்னா சுவாத்ம விஷயம், என்னோட பர்சனல். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் மனசு நல்லா பிரசன்னமா இருக்கு, நான் எங்கேயும் போகல, நான் எங்கேயும் போகாம ரூம்லயே உட்காந்துருக்கேன். இந்த 3 நாள் லீவ் விட்டா வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் காலையில ரொம்ப நல்லா இருக்கு, கிளாஸ் இல்லைன்னா ஃப்ரீயா உட்காந்துருக்கேன், எங்க போகணும்னு தோணவே தோணாது. அப்ப ஆட்டுக்கு உட்காந்து, சாமி நீங்க வந்து வெளியில போகாம இருக்கீங்களே சாமி, ஏதாவது விதி வாக்கியம் இருக்கா சாமி? விதி வாக்கியமா? எதுக்கு விதி வாக்கியம்? நான் எங்க வெளியில போகாம இருக்கிறதுக்கு நான் மனசு சாந்தமா இருக்கேன், எனக்கு உள்ளுக்குள்ளார சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கிறதுனால வெளியில போகல. அப்ப வெளியில போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது விதி வாக்கியம் எங்கேயாவது வேதத்துல சொல்லியிருக்கா நீங்க வெளியில போக வேணாம் அப்படின்னா? நீங்க சுகமா இருக்கும்போது வெளியில போக வேணாம், உள்ளுக்குள்ளார திருப்தியோட இருக்கும்போது வெளியில போக வேணாம்னு ஏதாவது விதி வாக்கியம் இருக்கானா? இல்லை. அப்ப நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆனந்தமா இருக்குச்சு அப்படியே உட்கார்ந்து இருந்தா போதும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு ஏதாவது விதி வாக்கியம் தேவையில்லை. ஏன்னா நான் சந்தோஷமா திருப்தியா இருக்கேன் அப்படின்னா அது என்னோட பர்சனலா இருக்கிறது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதி வாக்கியங்கள் தேவையில்லை. அதே மாதிரி ஆத்ம ஞானம்ன்றது நான், அந்த நாண தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு உள்ளார ஒண்ணு உண்டாகுது. என்ன உண்டாகுது அப்படின்னா இது எல்லாம் பொய், நான் சத்தியம், நான் நானா இருக்கேன், நான் அடைஞ்சவனா இருக்கேன். எனக்கு என்ன வந்து நான் அடைய வேணாம், வெளியில போய் எந்த கர்மத்தையும் பண்ணி அடைய வேணாம், எங்கேயும் போய் அடைய வேணாம், எங்கேயும் போகாம நான் நானா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நான் சுகமா இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கர்மத்திலையும் ஈடுபட மாட்டான். ஏன்னா எதை பண்றது எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் தான், எல்லாம் துக்க சுரூபம்னு தெரிஞ்சவன் சுகமா இருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதி வாக்கியங்களும் தேவையில்லை. செய்யறதுக்கு தான் விதி வாக்கியம், இதை பண்ணுன்றதுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதி வாக்கியங்கள் தேவையில்லை. ஏன்னா அந்த சும்மா இருக்கிறது என்னுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கு.
இந்த ஆத்மஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த விதிகளும் இல்லை. ஆச்சாரிய சொல்றார், நகி ஆத்மனக ஸ்வாத்மனி பிரவர்த்தக பிரமாண அபேக்ஷதா ஆத்மத்வாத் ஏவ ததந்தத்வாத் ச சர்வ பிரமாணானாம் பிரமாணத்துவஸ்ய. ரொம்ப அற்புதமா ஆச்சாரிய சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுவாத்ம விஷயத்வாத், இந்த நான் நானா இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட விஷயம். நீங்களா இருக்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? என்ன சார்ந்தது? நான் நானா இருக்கேன். அந்த நானா இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனக சுவாத்மனி. நான் நானா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரவர்த்தக பிரமாண அபேக்ஷதா நகி பவதி. அதுல நான் நானா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரவர்த்தகம் பண்றதுக்கும் ஈடுபடுத்துறதுக்கும் ஒரு விதிவாக்கியங்கள் தேவையில்லை. நீங்களா இருங்க, நான் நானா தான் இருக்கேன். இப்ப எதுக்கு நீங்களா இருங்கன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவருத்தி பண்றதுக்கு ஒண்ணும் தேவையில்லை. எதையாவது பண்ணுங்க, பண்ணாம இருக்குன்றதுலதான் விதிவாக்கியம் வருது. அதை பண்ணாதீங்க, நீங்க அதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விதிவாக்கியம் தேவைப்படுது. ஆனா நானா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியமும் தேவையில்லை. அந்த இடத்துல எந்த பிரமாணமும் தேவையே இல்லை, எந்த ஒரு அபேட்சையும் இல்லை, சார்பும் தேவையில்லை. அது மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மத்வாத் ஏவ தத் அந்தத்வாத். வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பிரமாணங்களும் முடிவு. சர்வ பிரமாணானாம் பிரமாணத்துவம். எல்லா பிரமாணங்களும் செய்யாதேன்னு எதெல்லாம் நம்மளை ஈடுபடுத்துதோ இந்த எல்லா பிரமாணங்களும் ஒரு பின் பாயிண்ட்ல வந்து எண்டுக்கு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற விஷயத்துல வந்து முடிவுக்கு வருது. நீங்க நானை விட்டுட்டு வெளியில இருக்கிற வரைக்கும், தேகமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிரமாணங்களும் அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு, இதுல சொல்லியிருக்கு, அதுல சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு, பகவத்கீதையில சொல்லியிருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரமாணங்களை நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். இது எல்லாம் ஒரு பின் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்து எந்த பின் பாயிண்ட்னா நான் பிரம்மமா இருக்கேன்னு ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா எல்லா பிரமாணங்களும் பிரமாணத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போய் விடுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், நகி ஆத்மஸ்வரூப அதிகமே. ஆத்மஸ்வரூப அதிகமே, ஆத்மஸ்வரூபத்தை அடைந்த நிலையில், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அடைஞ்ச நிலையில, அந்த நிலையில சதி அதிகமே சதி புனக பிரமாண பிரமேய விவகாரக நகி சம்பவதி. இந்த பிரமாணம், இந்த வேதம் அப்படின்றது பிரமாணம். நான் வேதத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிய போறேன். பிரம்மம் வந்து பிரமேயம் அப்படின்னு ஆப்ஜெக்ட், அது வேதத்து மூலமா அறியக்கூடியது அப்படின்றதெல்லாம் எது வரைக்கும்? இப்ப நம்ம எல்லாம் பகவத்கீதை படிக்கிறோம், எது வரைக்கும் தேவை பகவத்கீதை? ஆச்சாரியர் கேனோபனிஷத்துல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் சாதனத்தை ஸ்வீகாரம் பண்றான், ஒரு படகுல போறான். படகுல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கரை சேர்ந்தாச்சு, அடுத்த கரைக்கு போயாச்சு. நான் படகை விட்டு இறங்கவே மாட்டேன் அப்படின்னா, இறங்கியா, லேண்ட் வந்துடுச்சு இல்ல, இறங்கி போ. எதுக்காக படகுல ஏறின? லேண்ட், அடுத்த லேண்ட் அடையிறதுக்கு, அடுத்த கரையை அடையிறதுக்கு. கரைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க படைய பிடிச்சுக்கிட்டே ஒருத்தன் நிப்பானா? இது வந்து சங்கரர் வாக்கிய பாஷ்யத்துல கேனோபனிஷத்துல சொல்ற எக்ஸாம்பிள். அப்ப என்ன அர்த்தம்? நான் இறங்கி போறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா இறங்காம நான் படகையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னா அப்ப வேஸ்ட் இல்லை. அதே மாதிரி இந்த சாதனங்கள், இந்த வேத பிரமாணம், வேதாந்தம், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா சாதனம். யாரை அடையறதுக்காக? படகு மாதிரி அடுத்த கரைய மோட்சத்தை அடையிறதுக்கு. மோட்சம் எது அப்படின்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான் மோட்சம். அப்ப நான் நானா நிக்கிற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு சகாயமா இருக்கு. அப்ப நான் நானா நின்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதோட சகாயம் எதுவுமே தேவையில்லாம போகுது. அது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அருமையா சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாத்திருத்துவம் ஹி ஆத்மனோ நிவர்த்தயதி அந்தியம் பிரமாணம். இந்த பிரமாணம் அப்படின்னா இந்த கீதா, இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு பேர் பிரமாணம்னு பேர். பிரமேயம் அப்படின்னா இதனால அறியக்கூடிய வஸ்துக்கு பேரு பிரமேய வஸ்துன்னு பேரு, ஆத்மா பிரம்மம். இதுக்கப்புறம் அறிபவன் யாரு அப்படின்னா பிரமாத்ருன்னு பேர். பிரமாத்ரு அப்படின்னா அறிபவன். அறிபவன் அவனுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமாணம், அவன் அறிய வேண்டிய விஷயத்துக்கு பேர் பிரமேயம். இந்த மூணு விவகாரமும் வந்து பாத்தீங்கன்னா நான் அறிபவன் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அதுவும் கூட வந்து பிரமாத்திருத்துவம் ஹி ஆத்மனோ நிவர்த்தயதி அந்தியம் பிரமாணம். நான் அறிபவன் அப்படின்றதையும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேதாந்தம் நீக்கிடுது. நான் மாத்திரம்தான் இருக்கேன். நான் நேத்தே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ததா திரஷ்டிக்கு ஸ்வரூபே அவஸ்தானம்ன்ற சூத்திரத்துல சொல்லியிருக்கேன். திரஷ்டான்ற தன்மையும் கூட வந்து பாத்தீங்கன்னா
ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் ஆடியன்ஸ். மேட்ச் இல்லாத இடத்துல எப்படி உங்களுக்கு ஆடியன்ஸ்ன்ற தன்மை வரும்? வராது. அதே மாதிரி நீங்க சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சொப்பனத்தை பார்க்கிற வரைக்கும் தான் சொப்பன திரஷ்டா. வேக்கப் ஆயிட்டீங்க, வேக்கப் ஆனதுக்கு பிறகு திரஷ்டான்ற தன்மை உங்கள்கிட்ட வருமானு கேட்டீங்கன்னா பார்ப்பவன்ற தன்மை வராது. ஏன்னா சொப்பனம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க யாரு அப்படின்னா நான் நானா இருக்கேன். அப்போ ஆடியன்ஸ்ன்ற தன்மை எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஆடியன்ஸ்ன்ற தன்மை வருது. நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆடியன்ஸ்ன்ற தன்மை போயிடுது. அதே மாதிரி அறிபவன் எது வரைக்கும் அறிபவன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கிற வரைக்கும் நான் அறிபவன், இது அறியப்படும் வஸ்து விஷயம். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இல்லாம போச்சோ, விஷயம் எல்லாம் பொய்யா போச்சோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிபவன்ற தன்மையும் என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். ஏக்கமே அத்வித்தியம். அத்வைத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் எதுவுமே இல்லை, நீ மாத்திரம்தான் இருக்காய்ன்றது. அப்ப நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அறிபவன் அறியப்படும் வஸ்து அப்படின்ற பேதமும் இல்லாம போகிறோம். ஆச்சாரியர் சொல்றாரு, பிரமாத்திருத்துவம் ஹி ஆத்மனோ நிவர்த்தயதி அந்தியம் பிரமாணம். பிரமாத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா சாட்சாத்காரம் அடைஞ்ச மாத்திரத்துல அந்த கடைசி பிரமாணம் எது அப்படின்னா, அந்த கடைசி பிரமாணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அகண்டாகார விருத்தின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த தான் தானா நிக்கிறது, அதுவும் கூட எது வரைக்கும் அப்படின்னா தான் தன்ல நிக்கிற வரைக்கும் தான். தான்ல நின்னதுக்கு பிறகு மீதி இருக்கிற அந்த பிரமாத்துருன்ற தன்மையையும் அது என்ன பண்ணுது? கேன்சல் பண்ணி விட்டுரு, நிவர்த்தையது. தான் தான்ல நிக்கிற வரைக்கும் தான் அறிபவன் அறியப்படும் வஸ்து. ஜீன் நம்ம திரஷ்டாவா இருக்கோம், இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு உபதேச காலத்துலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் நானா நின்னதுக்கு பிறகு திருஷ்யம் எல்லாமே விலயமாயிடும், லயமாயிடும். வாஸ்தவத்துல சொப்பனத்திலிருந்து வேக்கப்பான மாதிரி காட்சிகள் எங்க போச்சு? இல்லாம போச்சு. ஆமா, தான் தன்ல நின்ன பிறகு ஆத்ம லாபம் உண்டான நிலையில துவைத்தம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். இல்லாம போயிடுதுன்னு என்ன அர்த்தம்? காணல் ஜலம் தெரியுது, ஆனா அது நமக்கு எப்படி இருக்கு? இல்லாதது மாதிரியே இருக்கு. கண்ணில் பார்த்துக்கிட்டே போறோம், ஆனா அதை பத்தின சிந்தனையோ அதுல சத்தியத்துவமோ நமக்கு உண்டாகிறதே இல்லை. அப்ப பேதம் இருக்கா அப்படின்னா அதே மாதிரி இந்த உலகம் எல்லாமே இந்த தான்ல நின்னவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் தெரியும், ஆனா அதுல ஒரு துளி கூட சத்தியத்துவம் இருக்காது. ஒரே ஒரு சத்தியம், நான் மாத்திரம் சத்தியம், எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய்யா போயிடும். இப்ப சொப்பனத்தை பார்த்துட்டு வேக்கப் ஆகிறேன், வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் சத்தியம், ஆனா சொப்பனம் எல்லாமே பொய்யா போயிடுது இல்லை. சொப்பனத்தை பார்க்கிற வரைக்கும் திரஷ்டுத்துவம் இருக்கு, சொப்பன திரஷ்டா அப்படின்னு. வேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த திரஷ்டான்ற தன்மையும் போயிடும் வாஸ்தவத்தில். இப்ப இதுதான் வந்து பிருகதாரண்யத்தை சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிலேட்டிவா தான் நம்ம சொல்றோம். திரஷ்டா, சாட்சி, இதெல்லாம் சாட்சின்றது கூட வாஸ்தவத்துல போய் உண்மையானது இல்லை. எது வரைக்கும் சாட்சி? ஏதாவது நடந்தா தானே சாட்சி. எதுவுமே நடக்கல, அதையும் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா தான் தானா நின்றுட்டீங்க அப்படின்னா அங்க சாட்சிக்கும் வேலை இல்லை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசத்துல சொல்றது திரஷ்டா பார்ப்பவன், அதே மாதிரி பிரமாத்ரு அறிபவன், அதே அப்புறம் சாட்சி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை சொல்ற சப்தங்கள். ஆப்ஜெக்ட் எப்ப கேன்சல் ஆகுதோ, தான் தானா நிக்கிறானோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாட்சியும் இல்லை, அறிபவனும் இல்லை, அதே மாதிரி தர்ஷ்டாவும் இல்லை, ஆத்மாவா இருக்கு. அதனால்தான் நான் வந்து யோக சூத்திரத்தை ஒரு அருமையான சூத்திரம் நேற்று சொல்லியிருக்கேன் 2:20. ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா திரஷ்டா எப்படிப்பட்டவனா? திரஷ்டா திருஷி மாத்திரா. ஒரு சூத்திரம், அருமையான சூத்திரம். திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா வாஸ்தவத்தை வெறும் பிரகாசம், பார்வை மாத்திரம், வெறும் பிரகாசம். பார்ப்பவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்தி பார்க்கிறோம், நம்ம அவன் மேல சூப்பர் இம்போஸ் பண்றோம். பார்ப்பவன்லாம் இல்லை. ஆத்மா இந்த லைட் வந்து நம்ம இருக்கு, நான் தீபம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன், மத்தியானம் 1 மணிக்கு ஆஃப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து சாயந்தரம் இது பண்ணா அது பாட்டுக்கு தூங்குற வரைக்கும் எரிச்சுக்கிட்டே இருக்கும். மத்தியானம் கொஞ்ச நேரம் தான் இல்லை, ராத்திரி தூங்குற நேரம் இல்லை. இப்ப நான் பண்ற எல்லா காரியத்துக்கும் நான் மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் பேசுற இந்த வச்சனம் எல்லாத்துக்கும் வந்து யார் சாட்சி அப்படின்னா இந்த தீப சாட்சி வச்சுட்டு தான் நான் பண்றேன். பகவத்கீதை சொல்றதா இருக்கட்டும், இல்ல உபனிஷத் சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஈஸ்வரன் வந்து அக்னி ஸ்வரூபமா தீப ஸ்வரூபமா இருக்காருன்னு அவருக்கு முன்னாடி நான் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், தீபம் சாட்சியா? நமக்கு இந்த தீபம் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குச்சு, சாட்சியா சொல்லாமா? அதெல்லாம் நம்ம தான் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தீபத்துக்கு மேல சாட்சின்ற தன்மையை ஏத்தி வச்சு பார்க்கணும். அப்ப தீபம் எது? அவ்வளவுதான், அதுதான் தீப. நம்ம பாவம் பண்றோம், தீபத்துக்கு மேல சாட்சி தன்மையை நம்ம ஏத்துறோம்.
தீபம் வாஸ்தவத்துல என்னது? பிரகாசம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆமா. அப்ப அது வெறும் பிரகாசம். நான் அப்படின்றவன் வெறும் பிரகாசம். அறிபவன்ற தன்மையும் நம்ம அறியப்படும் வஸ்துவை வச்சுக்கிட்டு தான் ஏத்தி பார்க்கணும். திரஷ்டான்ற தன்மையும் திருஷ்யத்தை வச்சுதான் ஏத்தி பார்க்கணும். சாட்சின்ற தன்மையையும் ஏத்தி வைக்கிறோம். நம்ம வாஸ்தவத்துல பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அனுபூதி ஆகின்ற நிலையில பிரம்மம் வெறும் பிரகாசம், சச்சிதானந்தம் மட்டும்தான் பிரம்மம் அப்படின்னு ஆயிடுது. அதான் அந்தியம் பிரமாணம். நிவர்த்தயத் ஏவச்ச அப்பிரமாணி பவதி சொப்பன கால பிரமாணம் இவ பிரபோதே. ஆச்சாரியர் நான் சொல்றது இல்லைன்னு தான் ஆச்சாரியர் நான் சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாமே ஆச்சாரியரோட வச்சனம். ஆச்சாரியர் சொல்ற பாருங்க, நிவர்த்தயத் ஏவச்ச அப்பிரமாணி பவதி. எப்போ அப்படின்னா சொப்பன கால பிரமாணம் இவ பிரபுத்தேகே. நம்ம பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பாக்குறோம். சொப்பனத்தை ஒருத்தர் பாத்தீங்கன்னா வேதத்தை உபதேசம் பண்றார். எனக்கு என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் நீண்ட காலம் பாடம் படிச்சதுனால அப்பப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா விசாரம் பண்ற மாதிரிலாம் பார்ப்பேன். நான் ஓகானந்த சுவாமிகிட்ட நான் ரொம்ப நிறைய விசாரம் பண்ணியிருக்கேன். ஓகானந்த சுவாமி திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில பாத்தீங்கன்னா உட்காந்து சீரியஸா நானும் அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். என்ன இது? ஆனா சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஓங்கானந்த சாமியும் காணோம், நாங்க விசாரம் பண்ணதும் காணோம், நானும் இல்லை. அந்த இடமும் எங்கேயோ கங்கை கரையில உட்காந்துட்டு ஓங்கானந்த சாமி தேனியில இருக்காரு, நான் விசாரம் பண்ணது இதுல ரிஷிகேஷ். என்னோட ஆச்சாரிய சுவாமியோட நிறைய காலம் பாத்தீங்கன்னா அப்பப்போ சொப்பனத்துல வருது. சொப்பனத்தை சுவாமியோட நான் விசாரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி, ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி, வேதம் சொல்ற மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஆனா காலையில எந்திரிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு, பிரபோதமானோன நான் எதையெல்லாம் பிரமாணம்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட ஆச்சாரிய சுவாமி. அப்புறம் நான் படிச்ச வேதம், அங்க வேதாந்தம், இந்த கிரந்தங்கள்லாம் சொப்பனத்துல பார்த்தது எல்லாம் இருக்கே, அது எல்லாம் சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோன டும். அதே மாதிரி சாஸ்திரம், சாஸ்தா, இந்த உபதேசமா இருக்கட்டும், இந்த சாஸ்திரமா இருக்கட்டும், இது எல்லாம் சிஷ்யன், ஆச்சாரியார், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உபதேசாத அயம் வாதக ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. காரிக்கா, மாண்டுக்கே காரிக்கா சொல்லுது. எது வரைக்கும்பா இதெல்லாம் அப்படின்னா வேக்கப் ஆகிறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் இது சாஸ்திரம். இவர் என்னுடைய ஆச்சாரியார், என்னுடைய குருநாதர், நான் பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையணும், இதுதான் நமக்கு ஞானத்துக்கு பிரதானம் அப்படின்னு வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். வேதமே பாத்தீங்கன்னா பொய்யா போயிடும் சொல்லுது. வேதமே பொய்யா போயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துக்குள்ளாரதான், துவைத்தத்துக்குள்ளதான் வேதமே வருது. அப்ப எல்லாம் பொய்யா போயிடும். தானா நிக்கிற நிலையில பாத்தீங்கன்னா எல்லாம் பொய்யா போயிடுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா நிவர்த்தயத்தேவ அப்பிரமாணி பவத், எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதாவே இருக்கு. எது அப்படின்னா எப்படி இந்த ஞானம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நீக்குகின்றது, சர்வத்தையும் நீக்கிட்டு தானை மட்டும் மிச்சம் வைக்குது. எப்படின்னா சொப்பன கால பிரமாணம் இவ பிரபுத்தே. விழிச்சவனுக்கு, வேக்கப்பானவனுக்கு சொப்பனத்துல இருந்து சொப்பனம் எப்படி எல்லாம் பொய்யா போகுதோ அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் ஒரு சொப்பனம். நான் எப்ப பாத்தீங்கன்னா நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறனும், வெறும் கான்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறனும், அந்த சமயத்துல இது எல்லாம் பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்லுது. லோகேச்ச வஸ்து அதிகமே பிரவிற்த்தி ஹேத்துத்வ தர்ஷனாத் பிரமாணசிய. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரமாணம்னு எடுத்துக்கிறோம். பிரமாணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சாமி நான் காசி போகணும், ஹரித்வார் போகணும், நீங்க எனக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், நான் சொல்றேன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராம் போட்டு தரேன். அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா என் மேல ரொம்ப நல்ல பிரமாண புத்தி இருக்கு. சாமி சொன்னா கரெக்டா சொல்லுவார். அவர் நிறைய நார்த் இந்தியாலாம் டிராவல் பண்ணியிருக்கார், சுற்றி பார்த்திருக்கார். அவர் நமக்கு சகஜமா நல்லா கரெக்டா சொல்லுவார். நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு அவங்களுக்கு கரெக்டா ஒரு சார்ட் போட்டு நான் கொடுக்குறேன். இதுதான் பிரமாணம். அவங்க என்ன பண்றாங்க, அதை வச்சுக்கிட்டு கரெக்டா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க, சர்க்கிள் டிக்கெட் புக் பண்றாங்க, கரெக்டா அவங்க போயிட்டு வராங்க. எது வரைக்கும் அந்த பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சு சொல்றாரு, லோகேச்ச வஸ்து அதிகமே. ஒரு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த பிரமாணத்தன்மையானது அந்த விஷயத்தை அடையறதுக்கு காரணமா இருக்கு. அந்த நான் எழுதி கொடுத்ததை பாத்தீங்கன்னா எது வரைக்கும் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி யாத்திரையில கடைசி இடத்த அடைஞ்சு முடிகிற வரைக்கும். ரிட்டர்ன் டிக்கெட்ல வண்டியில ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கிழிச்சு போட்டுருவாங்க. சாமி எழுதி கொடுத்ததெல்லாம் போச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட பர்பஸ் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, யாத்திரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் பிரமாணம் இல்லாம போயிடுது. ஏன் அப்படின்னா பிரமாணத்தோட மூலமா நம்ம எந்த வஸ்துவை அடையணும்னு நினைச்சோமோ அதை எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு.
அப்ப வேதத்தோட பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தான் தன்னை அடையறதுக்காக தான் வேதம். அப்ப தான் தன்னை அடைஞ்ச பிறகு வேதத்துல இருக்கிறது எல்லாம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டினா யூஸ்லெஸ்ஸா போயிடுது. ரமண பகவான் மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டினா, இந்த சாஸ்திர குப்பை எல்லாம் கூட்டித்தன். இப்ப நம்ம ஸ்ரத்தையோட படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நம்ம ஞானத்தை அடையல, மனனம் பண்ணி முடிக்கல, சிரவணம் முடியல, மனனம் முடியல. அப்ப சிரவண மனனம் பரியந்தம் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்தை தலையில வச்சுட்டு சுமக்கணும். நானா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேப் ஒன்று வச்சிருப்பேன் யாத்திரையில. அதை பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல வைப்ப இது பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. நார்த் இந்தியாவில டிராவல் பண்ணும்போது அந்த இங்கிலீஷ்ல எழுதியிருக்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருப்பேன். அதை வச்சுக்கிட்டே போவேன் எங்கேயும் பாதுகாப்பா. அதை இப்ப அதை பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒன்றும் தேவையில்லை, ஃப்ரீயா தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்ப எது வரைக்கும் ஒன்றுத்துக்கு மகத்துவம் அப்படின்னா, அதை அடையிற காலம் வரைக்கும் தான் நமக்கு அதுக்கு மகத்துவம், அதுக்கான பிரமாணம் தேவைப்படுது. அப்ப இந்த வேதம் எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அறியிற வரைக்கும் தான் இந்த விசாரம் எல்லாம். நான் இந்த வேதத்தை ரொம்ப சிரத்தா பக்தியோட கேளுங்க நான் உங்கள்கிட்ட சொல்றேன், முழுசா கேளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா எது வரைக்கும் அப்படின்னா, ஒரு மரணத்துக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டேன், இதெல்லாம் தூக்கி சின்ன குப்பையெல்லாம் தூக்கி எரிச்சிருங்க. நல்லா குளிர் காயறதுக்கு வெயில குளிர்காலத்துல என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு உபநிஷத்தையும் வேதத்தையும் என்ன பண்ணுங்க, தீ வச்சு கொளுத்து குளிர் காயுங்கன்னு சொல்லுங்க. கடல்ல முடிஞ்சா கடல்ல கூப்பிட்டு போய் கொட்டுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவண காலம் மனன காலம் வரைக்கும் இந்த சாஸ்திரம் உங்களுக்கு உபயோகம். தான் தானா நிற்கும் போது இதெல்லாம் குப்பையா போயிடுது. நிறைய விஷயங்கள் நம்ம பாருங்களேன், ஒரு காலத்துல சேர்த்து சேர்த்து வச்சிருப்போம், இது முக்கியம் இது முக்கியம்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்குடா சேர்த்து வச்சோன்னு அதோட யூஸே இல்லாம போயிடும். இதே மாதிரி தான் ஆச்சாரியர் சொல்றாரு, உலகத்திலும் கூட வஸ்து அதிகமே. ஒரு வஸ்துவை அடையறதுக்கு பிரவிற்த்தி ஹேத்துத்துவ தர்சனாத் பிரமாணசிய, ஒரு வஸ்துவை அடையறதுக்காகத்தான் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு பிரமாணம் தேவைப்படுது, ஒரு மேப்பு தேவைப்படுது. அடைஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸா போயிடுறது நம்ம பாக்குறோம். அதனால பாத்தீங்கன்னா தஸ்மாத் ஆகையினால் ந ஆத்மவிதக கருமணி அதிகார இது சித்தம். இப்ப நம்ம கருமை எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா, சித்தஸ்ய சுத்தையே கரும. சிம்பிள். சித்தத்தை பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் கருமம் தேவைப்படுது. வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்கள் எல்லாம் எதுக்குன்னா அதை அடையறதுக்காக இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல எதை நீங்க அடைஞ்சாலும் பிறக்கணும். காமான்ய காமயத்தே மன்யமானக ச காமபீர் ஜாயத்தே தத்திர தத்திர மந்திரம் சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது முண்டகோபனிஷத் மந்திரம். எவனவன் எதை எதை ஆசைப்படுகிறானோ அதை எதை அடைவதற்கு அவனவன் கர்மத்தை பண்ணுகின்றான். அந்தந்த கர்மத்துக்கு பலனா பாத்தீங்கன்னா என்ன லோக்கங்கள் இருக்கோ அந்த லோக்கத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கர்மத்தை பண்ணி ஆசையோட பண்ணணும் அப்படின்னா அந்த கர்மம் நமக்கு திரும்ப 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 ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமியமா பண்ணணும். இதுதான் வேதத்தோட தாற்பயம். நிஷ்காமியமா பண்றதுனால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமியமா பண்ணினீங்க அப்படின்னா ஒரே ஒரு லாபம், சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்திய வச்சுக்கிட்டுதான் ஆத்ம ஞானம் உள்ளுக்குள்ளார ஸ்புரணமாகும், அதுல நிக்க முடியும். அப்ப ஒருத்த அப்ப ஸ்டெப்ஸ், முதல் ஸ்டெப்பே கர்மம் தான், ரெண்டாவது ஸ்டெப்பு கர்ம யோகம், மூணாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசம். அப்ப சிரவணத்துக்கு வரும்போதே கர்மம் நிரர்த்தகமா போயிடுது சித்த சுத்தி அடைஞ்சதுக்கு பிறகு. அப்ப கர்மம் எது வரைக்கும்னா சித்த சுத்தி அடையிற வரைக்கும் தான் கர்மத்தோட மகிமை. இவன் ஞான நிஷ்டையவே அடைஞ்சவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிரவண மனன ஞானம் அடைஞ்சாச்சு, அவனுக்கு நிஷ்டையை தான் பிராப்தி பண்ணணும். அவனுக்கு கர்மத்தினால ஆக வேண்டியது ஒண்ணுமே. காமிய கர்மத்தினாலையும் அவன் அடைய வேண்டியது உலகத்துல எதுவும் இல்லை. நிஷ்காமியத்தினால அடைய வேண்டிய சித்த சுத்தி அவன் ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. அதனால கர்மத்தோட லிமிட் இவ்வளவுதான். ஒண்ணு ஆசைப்பட்டதை அடையறதுக்கு கர்மம், இல்லைன்னா சித்த சுத்திக்காக கர்மம். இந்த ரெண்டும் காரியம் முடிஞ்சதுனால ஞான நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மத்தையும் தூக்கி மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு கர்மத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா பிரமாணத்தையும் பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும், பேசாம பாத்தீங்கன்னா நிஷ்டையை பெருக்கிறதுல என்ன பண்ணணும், தத் புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணா. சதா காலமும் அகம் அகம் அகன்ற ஸ்புரணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு சதா காலமும் தான்லேயே நிற்கட்டும் அப்படின்னு முடியும். ஒரு மந்திரம், அந்த முண்டகோபனிஷத் மந்திரம் ரொம்ப முக்கியமானது. 3வது முண்டகம் 2வது கண்டம் 3-2-2 3-2-2 எழுதுங்க.
எழுதுனீங்கன்னா தெரியும். காமானிய காமயதே மன்யமானக ச காமபிர் ஜாயதே தத்தர் தத்தர். எந்த கர்மத்தை ஆசைப்பட்டு பண்ணினாலும் அதை அடையறதுக்கு பிறக்கணும் சாமி, பிறக்கணும். முடிவுக்கு வரவே வராது. கர்ம காண்டம் எல்லாமே என்ன சொல்லுது தெரியுங்களா? பூர்வ காண்டம் எல்லாமே எந்த வைதிகர்கிட்ட போனீங்கனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சகாமமா தான் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி வச்சுதான் ஒரு கர்மத்தை பண்ணுவார். அவருக்கு இப்ப நாங்க போற கோயில்கள் எல்லாம் போறோம்ல, சபரின்னு ஒருத்தர் பூத்தநாயகர் கோயில், இப்பதான் மெதுவா நாங்க சங்கல்பமே பண்ணாம இருக்கிறதுனா இப்பதான் ஞான வைராகிய சித்தியர்த்தம்னு சொல்ல வர்றாரு. ஏன் அப்படின்னா ஞான வைராகிய சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்றதே அவங்கள்ட்ட பிராக்டிஸ்லயே இல்லை. அவங்க பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. தனம் தானியம் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்கமாயு, இதுதான் அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு வந்தாலும் இதேதான் கேட்பாங்க. ஆயுள் ஆரோக்கியம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிணக்ஷயம், அப்புறம் சத்ருநாசம், இது மாதிரி அநேக பலன்களை வச்சிருக்கோம். ஐஸ்வர்ய பிராப்தி, இது மாதிரி நிறைய. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஞான வைராக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றது. ஆனா மந்திரம் சொல்லுது, எதை ஆசைப்பட்டு கர்மம் பண்றியோ அதை அடையறதுக்காக நீ பிறக்கணும். அதே நேரத்துல பர்யாப்த காமசிய கிருதாத்மனக, எவன் வந்து பாத்தீங்கன்னா காமம் பூர்த்தி ஆயிடுச்சோ. எப்படி பூர்த்தி ஆகும்? ஆசையை விடணும், ஆசை விட முடியாது. ஆசையை விடணும் அப்படின்னா நான் சத்தியம், இது எல்லாம் தோற்ற மாத்திரம்ன்ற ஒரு ஞானம் வரணும். இது எல்லாம் பொய் சொப்பன மாதிரின்னு ஒரு ஞானம் வந்தாதான் இது எல்லாத்தையும் அடைய வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப அது மாதிரி ஒரு எண்ணம் குருநாதர் மூலமா, சாஸ்திரம் படிக்கிறது மூலமா இது எல்லாம் பொய், இந்த உலகத்துல இருக்கிறத எதையும் அடைய வேணான்னு ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு உண்டாச்சுன்னா அவனுக்கு பேர் பர்யாப்த காமன் அப்படின்னு. பர்யாப்தனா அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிருதாத்மனக, அவன் வந்து பாத்தீங்கன்னா கிருதாத்மனக, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சவன். இதாங்க நம்ம லைஃப்ல எதையாவது செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மாத்திரம் சத்தியம், இந்த மொத்த உலகமும் திருஷ்ய மாத்திரம், இது எல்லாம் அனாத்மா, இது எல்லாம் பொய்யானதுன்னு அறியறது தான் நம்ம செய்ய வேண்டியது. அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படி முடிஞ்சவன் என்ன பண்ணுவான்? வெளியில எந்த கான்சென்ட்ரேஷன் வெளியில போகவே போகாது. ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகவே போகாது. அவன் என்ன பண்ணுவான்? தானா நிக்க அபியாசம் பண்ணுவான். மெதுவா அவனுக்கு நிஷ்டை கூடும். நிஷ்டை கூடி முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இகைவ சர்வே பிரவிலியந்தே காமாக, அவனுடைய ஹிருதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காமங்களும் அந்த பிரம்ம தத்துவத்தை அகமகம்ன்றதுலயே எல்லாம் லயமாயிடும். அவன் திரும்ப எங்கேயும் போவதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் போறதில்லை. அவன் பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அத்திரைவ சமவனியந்தே, இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களோட எல்லாம் கலந்துருது. ஜீவத்துவம் இல்லாம அவன் சர்வ வியாபகமா ஆயிடுறான், ஜீவன் முக்தனா ஆகின்றான் அப்படின்னு முடியுது. அப்ப என்ன பண்ணணும்? கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கர்மியா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கர்மம். அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சாஸ்திரிய கர்மமா மாத்திக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் லௌகிகமா இருக்கிற கர்மத்தை வேத பிரமாணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் சாஸ்திரிய கர்மமா மாத்திக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா அந்த சாஸ்திரிய கர்மத்தையும் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு என்ன பண்ணணும்? நிஷ்காமிய கர்ம யோகமா மாத்திக்கணும். கர்மம், சாஸ்திரிய கர்மம், அதுக்கப்புறம் கர்ம யோகம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருநாத இந்த சாஸ்திரிய கர்மத்தை நிஷ்காமியமா பண்ண உங்களுக்கு என்ன வரும்? சமத்துவம் யோக உச்சியது. மனசு சமநிலைக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரியும். எது ஆத்மா எது அனாத்மான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். சமநிலைக்கு வந்ததுக்கு பிறகு குருநாதர் வரார், சிரவணம் நடக்குது. சிரவணத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சிரவண ஞானம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆத்மானாத்ம விவேகம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு மனநத்துல என்ன பண்றீங்க? ஆத்மான்னு சொல்லக்கூடிய நானை மட்டும் வச்சுக்கிட்டு நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் பொய்ன்னு எந்த தாட்டு வந்தாலும் எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம்ல மனசுல இருக்கிற எல்லா தாட்டும் நின்றோம். வெறும் மிச்சம் நான் மாத்திரம், வெறும் ஸ்புரண மாத்திரம். அந்த ஸ்புரணத்திலேயே தொடர்ந்து நிக்கிற அபியாசத்துக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அப்ப நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தானா எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்னு சொல்லக்கூடிய சொஸ்வரூப அவஸ்தானம், அதுதான் மோட்சம்னு சொல்லப்படுது. அப்ப முதல் ஸ்டெப்ல இருந்து எடுத்துக்கணும். கர்மம், சாஸ்திரிய கர்மம், கர்மயோகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தி மூலமா சமத்துவ புத்தி வந்துச்சுன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஆத்மால பிரதிஷ்டா நிலை பெறுதல்,
அதான் மோட்சம். இவ்வளவுதான். இதுல மேல ஏறிட்டு கீழே இறங்குவானா? யோசிச்சு பாருங்க. ஸ்டேர் கேஸ்ல ஏறுறோம், மாடிப்படியில ஏறுறோம். கீழே இருக்கிறத விட்டாதானே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நான் வந்து கீழே இருக்கிறதையே பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அப்ப மொட்டை மாடிக்கு எப்படி, நான் டெரஸ்க்கு எப்படி போக முடியும்? டெரஸ்க்கு போகணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் மேல போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி கீழேயே நிக்க கூடாது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மேல போகும்னு சொல்லு. கர்மத்தை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா முதல் படியை வந்து லாஸ்ட் படியிலோட சேர்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. முதல் படியிலே நின்றுகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகுறது? லட்சியத்தை அடையவே முடியாது. அப்ப இதுதான் ஸ்டெப்ஸ். நம்ம மேல 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 அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதனால ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துக்கு வந்ததுக்கு பிறகு காமிய கர்மம் செல்லுபடியாகாது. மரணத்துக்கு வந்ததுக்கு பிறகு கர்மம் செல்லுபடியாகாது. நிதித்தியாசனத்துக்கு பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே ரமண பகவான் மாதிரி வெறுமனே என்னது கரத்தல பிக்ஷா தெருத்தல வாசம், வேற மரத்தடியில வாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே ஆத்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கு. இதுதான் ஸ்டெப்ஸ். இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு, சிரவணம் மனனம் பண்ணவனுக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை. ஞான நிஷ்டையை அடையறதுல எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஞான நிஷ்டையை அடைய. இது வந்து ஞானியோட இது சொல்லியாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? ஆசைப்படவே கூடாது. ஆசைப்பட்டீங்கன்னா ஜென்மம் கிடைச்சிடும், ஞானம் அடையவே முடியாது. அப்ப ஞானத்துக்கு சாதனம் எது அப்படின்னா நிஷ்காமம். எல்லாத்தையும் காலையில் எந்திரிச்சோட என்ன பண்ணுங்க, எல்லாம் பகவான் உனக்கே அர்ப்பணம். எந்த கர்மா பண்ணும்போதும் எல்லாம் உனக்கே தான். ஒன்னு அடையணும். ஒரே கோல் என்னன்னா ஒன்னு அடையணும். நீ தான் என்னுடைய ஆத்மாவா இருக்க, நான் ஒன்னதான் அடையணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் எல்லாம் போகட்டும் வேண்டது. நான் வந்து ஈஸ்வரனை ஒன்னு அடையறதுக்காகவே எல்லா கர்மத்தையும் உனக்காகவே பண்ணுவேன். எனக்காக எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேன். என்னுடைய உறவினர்களுக்காக எதுக்காகவும் பகவான் பார்த்துப்பார். என்னோட குழந்தைங்களை பகவான் பார்த்துப்பார். என்னோட பேர குழந்தைங்களை பகவான் பார்த்துப்பார். என்னோட அப்பா அம்மாவை பகவான் பார்த்துப்பார். என்னோட தேகத்தையும் அவர் பார்த்துப்பார். கர்மம் தான், கர்மத்தை கொடுக்கறது மூலமா அவர் பார்த்துப்பார். அதனால எனக்கு வேணும், என்ன வேணும்னா நீதான் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரன் இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த சிரவணத்தை பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டா போகும். நீங்க எதையாவது ஆசை பண்ணிட்டு சிரவணத்தை பண்ணீங்கன்னா ரெண்டு கான்ட்ரடிக்ஷன். ஆத்மா அகர்த்தான்னு சொல்லும், நீங்க கர்மத்தை பண்ணிட்டு இருப்பீங்க கர்த்தான்னு. ஆத்மா அபோக்தான்னு சொல்லும், நீங்க வந்து போகம் பண்றதுக்காக அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்குள்ளாரையே பிரிஞ்சு போயிடும். சிரவணம் பண்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா பண்ற கர்மத்தை நிஷ்காமியமா பண்ணா மட்டும்தான் விஷம் முறியும். இல்லைன்னா விஷம் முறியவே முடியாது, சம்சாரம் முடிவுக்கே வராது. அதனால எல்லாத்தையும் பகவானுக்கு மேல தூக்கி போட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா பகவான் பார்த்துப்பார். பகவான் என்ன கொடுக்குறாரோ அது நல்லதான் கொடுப்பார், நமக்கு நல்லதுதான் பண்றாரு. கசப்பா இருந்தாலும் சில சமயம் மருந்து தான் கொடுக்குறாரு அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டு இந்த சிரவணத்தை பண்ணணும். போக போக மேல மேல போக போக கீழே இருக்கிறத விட்டுக்கிட்டே போகும். எல்லா நிஷ்டைக்கு போகும்போது எந்த கர்மமும் இருக்கக்கூடாது. கர்ம யோகம் கூட அங்க இருக்காது. விராட் உபாசனையோ கர்ம யோகமோ ஒரு கர்மமும் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மம் பண்ணாலும் மனசை சலிக்க வைக்கிறது. அப்ப வெறுமனே அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்புரணத்தில் நிற்கட்டும் சொல்லியாச்சு. மீதியை நம்ம அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபாணி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம் கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதி சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।